ஸோ இன்னைக்கு வந்து நம்ம தேர்ட் யூனிட் நம்ம பார்க்க போறோம். சரியா? தேர்ட் யூனிட் பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும். தேர்ட் யூனிட் பயோஸ்டாட். ஸோ பயோஸ்டாட்டோடைய விஷயங்கள் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஏன்னா பயோஸ்டாட் பொறுத்தளவு நீங்க ஃபர்ஸ்ட் டைமே கொஞ்சம் டஃபா கூட ஃபீல் பண்ணிருக்கலாம். அதாவது காலேஜ் டயத்துல நான் சொல்றேன். சரியா? பட் பயோஸ்டாட் பொறுத்தளவு மேக்சிமம் எத்தனை சார் கொஸ்டின்ஸ் வரும், அதை முதல்ல கொஸ்டின் நம்ம டோட்டல் சிலபஸை ஒரு டிஸ்கஷன் பார்த்துட்டு நம்ம உள்ள போகலாம். சரியா? இப்ப நான் சிலபஸ் டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்ப்போம். இந்த சிலபஸ் ஃபுல்லாவே நான் பேசிக் கான்செப்ட் மெட்டீரியல் கொடுத்துருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ பயோஸ்டாட் பொறுத்தளவு இதுல யூனிட் மொத்தம் வந்து இதுல பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். மீட் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 பார்ட் 2 2 மெட்டீரியல் கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதுல பயோஸ்டாட் பொறுத்தளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்றும் வித்தியாசமா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நம்ம எப்படி கொஸ்டின் வருது அதெல்லாம் நான் டீட்டெயிலா சொல்றேன். சரியா? சரி சார். ஆக்சுவலா 2022 இல்ல 21 எப்படி வேணா எடுத்துக்கிறோம். லாஸ்ட் இயர் எத்தனை கொஸ்டின் வந்ததுன்னா 11 கொஸ்டின் வந்தது. லாஸ்ட் இயர் டிஆர்பில எத்தனை கொஸ்டின் சார் வந்ததுன்னா 11. சரியா? 2021 வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்து 2019ல ஒரு டிஆர்பி நடந்தது. சரியா? அதுல எத்தனை கொஸ்டின் வந்ததுன்னா 19 கொஸ்டின் வந்துச்சு சார் 19ல. இதுல 11 கொஸ்டின் தான் வந்தது போன வருஷம். 2017 டிஆர்பில எத்தனை கொஸ்டின் சார் வந்ததுன்னு கேட்டா 11 கொஸ்டின் வந்தது, 11. சோ இது 2019 கொஸ்டினே கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. மேக்சிமம் ஃபர்ஸ்ட் நிறைய யூனிட்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது சார். நான் என்ன சொல்றேன்னா 10 to 12 கொஸ்டின், அதான் இதான் ரேஞ்ச். 10 to 12 கொஸ்டின்ஸ் இதுதான் ரேஞ்ச். ஸோ மேக்ஸிமம் 12 கொஸ்டின். நீங்க அந்த 11 12 பாத்தீங்க, ஆவரேஜா 11 12 இந்த கொஸ்டின் தான் வரும். ஆனா நான் சேலஞ்ச் பண்ணுவேன், மெட்டீரியல் தாண்டாது. நான் சேலஞ்சே பண்ணுவேன். சரியா? ஸோ இப்போ இந்த ஏரியாவில் நீங்க கிளாஸ் நல்லா கரெக்டா கவனிச்சுட்டு வச்சுருந்தீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ 2 days வந்து நான் ஏன் கிளாஸ் எடுக்கல உங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த நான் இருக்கிற ஏரியாவே நெட்வொர்க் இஷ்யூ. நேற்று தான் கொஞ்சம் வந்தது. அது இன்னைக்கு ஓரளவு நல்லா இருந்தவா தான் இன்னைக்கு நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதுமாதிரி நிறைய பேர் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க, சார் ரொம்ப ஃப்ளட் அதுன்னா. அதுக்காக தான் கிளாஸை கேன்சல் பண்ணது. இல்லைன்னா மண்டேவே நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். கண்டிப்பா நாளைக்கும் கிளாஸ் இருக்கும். அது நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு காலையில உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நான் ஏரியா சொல்லிடுறேன், ஹாட்ஸ்பாட் ஆஃப் த கொஸ்டின் சொல்லிடுறேன். நல்லா கிளாஸை கவனிங்க. ஈஸி தான், நான் சொல்றதை மட்டும் நல்லா கவனிங்க. எந்த இடத்துல கொஸ்டின் வரும் டிஆர்பில இது நான் வரைக்கும் 2001 இருந்து 2021 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 10-20 இயர்ஸ் இருந்து எப்படி கொஸ்டின் வந்திருக்கு நான் கிளியரா சொல்லிடுறேன். அதை தாண்டிலாம் கொஸ்டின் வராது. ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, அதுல பிரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டா. சரியா? ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். பிரைமரி டேட்டா செகண்டரி டேட்டால ஒரு கொஸ்டின் வரும். போன வருஷம் பிரைமரி டேட்டாலையும் ஒரு கொஸ்டின், செகண்டரி டேட்டாலையும் ஒரு கொஸ்டின் வந்தது. ஆனா ஒண்ணுதான் வரணும். சரியா? ஆனா போன வருஷம் ரெண்டுமே பிரைமரியில ஒண்ணு வந்து அப்படி எவ்வளவு ஈஸியா இருந்திருக்குன்னு பாருங்க. ரெண்டுமே நம்ம மெட்டீரியல் தான் வந்தது. சரியா? ரைட். அடுத்தது கிளாசிபிகேஷன் அண்ட் டேபிளேஷன். அது டேட்டா வந்து கிளாசிஃபை பண்றது, டேபிளேஷன். இந்த ரெண்டுல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். ரெண்டுல இருந்து போன வருஷம் கிளாசிபிகேஷன் இருந்து வரல, டேபிளேஷன்ல இருந்து கொஸ்டின் வந்தது. ஆனா ஒரு கொஸ்டின் ஷியோர். சரியா? டேபிளேஷன்ல சார் மொத்தமே ஒரு 10 கொஸ்டின் இருக்கு. கிளாசிபிகேஷன்ல மொத்தமே ஒரு 10 கொஸ்டின் இருக்கு. அவ்வளவுதான். பிரைமரி டேட்டா செகண்டரி டேட்டால 10 கொஸ்டின் கூட கிடையாது. அவ்வளவுதான். இதெல்லாம் அப்படியே கரெக்டா ஹாட்ஸ்பாட்டை நான் சொல்லிடுவேன். இந்த இடத்துல கொஸ்டின் வரும்னு கிளியரா சொல்லிடுவேன். சரியா? ரைட். சோ இது ஏரியா. So next, diagrammatic and graphical representation of diagram, graph. இதுல வந்து rules of construction of the diagram. இதுல types of diagram. diagramத்துல வந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் சார். அதுல டைப்ஸ் ஆஃப் டயக்ராத்துல போன வருஷம் டயக்ராத்துல ஒரு கொஸ்டின் வந்தது. சரியா? இதுல டயக்ராம் கிராஃப் ரெண்டு இருக்குது. சரியா? சோ டயக்ராத்துல வந்து டயக்ராம், இதுல வந்து டைப்ஸ் ஆஃப் டயக்ராம்னா பார் டயக்ராம், பை டயக்ராம், இந்த ரெண்டு அவ்வளவுதான். டைப்ஸ் ஆஃப் டயக்ராத்துல பார் கேட்கலாம், இல்ல பை கேட்கலாம், இல்லன்னா டைப்ஸ் ஆஃப் டயக்ராம். இது ஒரு கொஸ்டின் ஷோர் டயக்ராம். சரியா? கிராஃப் ஒரு கொஸ்டின் வரும். கிராஃப் போன வருஷம் டயக்ராத்துல தான் ஒரு கொஸ்டின் வந்தது. போன வருஷம் டயக்ராத்துல ஒரு கொஸ்டின் வந்தது. சரியா? டைப்ஸ் ஆஃப் டயக்ராத்துல தான் வந்தது. கிராஃப்ல இதுல ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இதுல மெயினா வந்து நம்ம பார்க்க போறது ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி பாலிகன், இதுல ஸ்மூத் ஃப்ரீக்வன்சி கர்வ்,
அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லணும், ஒகிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஒகிவ்ல வந்து எப்பயும் ஒரு கொஸ்டின், போன வருஷம் ஒரு கொஸ்டின். சிம்பிளா நான் சொல்லிடுறேன். டயக்ராம்ல ஒரு கொஸ்டின், கிராஃப்ல ஒரு கொஸ்டின், அவ்வளவுதான். திரும்ப சொல்றேன் பாருங்க. அதாவது கலெக்ஷன் ஆஃப் டேட்டால ஒரு கொஸ்டின் சார், கிளாசிபிகேஷன் டேபிளேஷன்ல ஒரு கொஸ்டின், டயக்ராம்ல ஒரு கொஸ்டின், கிராஃப்ல ஒரு கொஸ்டின், அவ்வளவுதான். மொத்தம் இதுல 4 கொஸ்டின் வரும். 4 கொஸ்டின். போன வருஷமும் போன வருஷம் எத்தனை கொஸ்டின் வந்துச்சு? 5 கொஸ்டின் வந்தது. சரியா? போன வருஷம் 5 கொஸ்டின் வந்தது. ஆனா ஆவரேஜா 4 கொஸ்டின். இது வரைக்கும் நோ கால்குலேஷன், ஃபுல்லாவே தியரி தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்து பார்க்க போறோம் பாருங்க. மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, சென்ட்ரல் வேல்யூ. இதுல என்னென்ன பார்க்க போறோம்னா, மீன் ஆவரேஜ், அது மீன், மீடியன், மோடு. சரியா? இதுல எத்தனை கொஸ்டின் சார் வரும்னு கேட்டா, ஆவரேஜா 2 கொஸ்டின் வரும். ஆனா போன வருஷம் மீடியன்ல மட்டும்தான் ஒரு கொஸ்டின் வந்தது. இதுல மட்டும்தான் ஒரு கொஸ்டின் வந்தது. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மீன், மீடியன், மோடு. இதுல ஹாட் ஸ்பாட் என்னன்னு கேட்டா, ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா இதுல தெரிஞ்சுக்கணும், கால்குலேஷன் தெரிஞ்சுக்கணும். இதுலதான் கால்குலேஷன் கேட்பாங்க. வேற ஒண்ணும் இந்த மீன், மீடியன், மோடு நம்ம பொறுத்தளவு மீடியன் மோடு தான். இதுலதான் கொஸ்டின் வரும். லாஸ்ட் இயர் மீடியன்ல மட்டும் தான் கேட்டாங்க. ஆனா 2 கொஸ்டின் பாசிபிலிட்டிஸ் தான். மீன்லயும் மீடியன்லயும் வர்றது வாய்ப்பு இருக்குது. சரியா? ரைட். அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா, மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி பார்த்தோம். மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்போசன் பொறுத்தளவு இதுல நல்லா கவனிங்க. இதுல நம்ம என்னென்ன சிலபஸ் இருக்குன்னா, மீன் டீவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் எரர். சரியா? இதுல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், மேபி 2 கொஸ்டின். ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், மேபி 2 கொஸ்டின். பட் லாஸ்ட் டைம் ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. சரியா? பட் ஆனா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். நம்ம 2017 வரைக்கும் மீன், மீடியன், மோடு வரைக்கும் தான் கால்குலேஷன் கேட்டாங்க. 2019 மட்டும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ல ஒரு கால்குலேஷன் கேட்டாங்க. பிளஸ் கார்லேஷன்லயும் ஒரு கால்குலேஷன் கேட்டாங்க. சரி, நான் அது பாத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? நம்ம என்னன்னு சொல்லிடுறேன். ரைட். சோ இதுல நீங்க படிக்க வேண்டியது சொல்லிடுறேன். இதுல சென்ட்ரல் டெண்டன்சி பொறுத்தளவு, மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்போசன் பொறுத்தளவு ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், மேபி 2 கொஸ்டின். இதுல கொஸ்டின் எப்படி வரும்னா, ஃபார்முலா, மீனிங், மெரிட்ஸ், டிமெரிட்ஸ், அவ்வளவுதான். வேற ஒண்ணு இது பெருசா ஒண்ணு வராது. சரியா? அதுக்கடுத்து அடுத்த டாபிக் வரும், கார்லேஷன். இதுல கார்லேஷன், ரெக்ரெஷன் 2 இருக்கு. சரியா? கார்லேஷன், ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், அது எந்த சந்தேகமே கிடையாது. லாஸ்ட் டைம் கார்லேஷன் தான் ஒரு கொஸ்டின் வந்தது. அதுல மோஸ்ட்லி டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன் தான் வந்தது கொஸ்டின். சரியா? இல்லைன்னா ரெக்ரெஷன் அனலைசிஸ். ரெக்ரெஷன்ல வந்து ரொம்ப கொஸ்டின் வர்றது இல்லை சார், ரொம்ப வர்றது இல்லை. பட் எனிவே ரெக்ரெஷன் பொறுத்தளவு ஒரு 10 கொஸ்டின் இருக்கு, அவ்வளவுதான். நான் வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இதே சிலபஸ் வந்து மேத்ஸ்ல ஸ்டாட் 1, ஸ்டாட் 2, காமர்ஸ்ல 2 யூனிட், மேத்ஸ்ல ஒரு 1.5 யூனிட் வரைக்கும் வரும். காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மொத்தம் 20 யூனிட்ல 2 யூனிட் ஸ்டாட் தான். சோ அவங்களுக்கு எப்படிலாம் இதுனா வரைக்கும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஆர்பில, அதுமாதிரி மேத்ஸ்ல எப்படிலாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நான் கிளாஸ் நடத்தும் போதே கிளியரா சொல்லிடுவேன். அவங்களுக்கு ரிக்ரெஷனுக்கு, நம்மளுக்கு ரிக்ரெஷன் அவ்வளவா கேட்டது இல்லை. அக்கா கேட்டது இல்லைன்னு விட முடியாது. கார்லேஷன்ல டைப்ஸ் கொஞ்சம், ஒரே ஒரு வருஷம் மட்டும் கார்லேஷன்ல 2019 தான் ஃபார்முலா கேட்டாங்க. அந்த ஃபார்முலா உண்மையிலே ரொம்ப கஷ்டம். அந்த ஃபார்முலாவே வந்து ஒரு ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி 1 or 2 கொஸ்டின் வந்து விட்டுறலாம், அது ஒரு பெரிய இது கிடையாது. சரியா? அந்த 2019 அதுல நம்ம மெட்டீரியல்ல மிஸ் ஆன ஒரே கொஸ்டின் அந்த கார்லேஷன் ஃபார்முலா தான். அதுக்கடுத்து நான் மெட்டீரியல் மாத்தினேன். 2019 அடுத்து மெட்டீரியல் மாத்திட்டேன். ஏன்னா நான் என்னோட டார்கெட் எப்பவுமே 2019 வரைக்கும் எத்தனை கொஸ்டின் கேட்காங்களோ அத்தனை கொஸ்டின் நம்ம மெட்டீரியல் தாண்டாது சார். மத்த யூனிட் கூட நான் ஏதாவது சொல்லலாம், இந்த யூனிட் வந்து தாண்டதே கிடையாது. ஏன்னா 2019 என்ன ஆச்சு, 19 கொஸ்டின் கேட்டாங்க பாத்தீங்களா, அதுல 1 or 2 கொஸ்டின், இந்த ஒரு கொஸ்டின், இன்னும் ஒரு கொஸ்டின் எனக்கு கரெக்டா ஞாபகம் வரல. சரியா? இந்த ஒரு கொஸ்டின் கார்லேஷன் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்க, அது நம்ம மெட்டீரியல் இல்ல, ஓப்பனாவே நான் சொல்றேன். அதுக்காகவே ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணக்கூடாதுக்காகவே மெட்டீரியலே மாத்திட்டேன். இனி மிஸ்ஸே ஆகாது. கொஸ்டின் பேங்க் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கொஸ்டின் பேங்க் கொடுக்க மாட்டேன். அதுக்கு அடுத்த பேட்ச்ல இருந்து கொஸ்டின் பேங்க் கொடுத்துட்டேன். எப்படி மிஸ் ஆகுதுன்னு பார்த்துலாம்னு சொல்லிட்டு. சரியா? ரைட். சோ கார்லேஷன், ரெக்ரெஷன்ல ஒரு கொஸ்டின், மேபி 2 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. சரியா? போன வருஷம் இதுல அனோவா
அனோவா நம்ம சிலபஸ் எங்கேயா நான் டைட்டில் சொன்னா சொல்லவே இல்லை. ஆனா போன வருஷம் அனோவால ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சரியா? போன வருஷம் அனோவால ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ நம்ம மெட்டீரியல்ல மொத்தம் 11 கொஸ்டின் வந்தது. லாஸ்ட் இயர் வந்து 11 கொஸ்டின்ல கரெக்டா எக்ஸாக்டா சென்டென்ஸ் இல்லாதது எதுனா இந்த அனோவா தான். ஆனால் நான் அப்படிதான் நினைச்சிட்டு கிளாஸ்ல சொல்லிட்டு இருந்தேன் லாஸ்ட் பேட்ச்ல. உடனே ஸ்டூடெண்ட் சொல்லிட்டாங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட், இல்ல சார் நம்ம மெட்டீரியல் இருக்கு, ஆனா அது நம்ம மெட்டீரியல் இல்ல, பேசிக் கான்செப்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பிறகுதான் நான் பார்த்தேன், பேசிக் கான்செப்ட் எடுத்து பார்த்தேன், அனோவா கொடுத்துருக்கேன். நான் 10 ஒரு கொஸ்டின் மிஸ் ஆயிருச்சே போற வருஷம் நினைச்சிட்டே இருந்தேன். ஓல்டு ஸ்டூடெண்டே சொல்லிட்டாங்க, இல்ல சார் அந்த கொஸ்டின் நம்ம மெட்டீரியல் இல்ல, ஆனா எதுல இருக்கு, பேசிக் கான்செப்ட்ல கொடுத்துருக்கீங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் பேசிக் கான்செப்டே இல்லாட்டாலும் அந்த அந்த கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிருக்கலாம். எப்படின்னா அந்த மத்த 3 ஆப்ஷன் வந்து அந்த அனோவாக்கு அது சம்பந்தம் இல்லாம இருந்தது. அப்ப அனோவா தான் அது என்னன்னே தெரியாது. மத்த 3 கன்ஃபார்மா நம்ம மெட்டீரியல் இருக்குது. 3 ஆப்ஷனும் மெட்டீரியல் இருக்கு. அந்த கொஸ்டினுக்கு அந்த 3 ஆப்ஷனுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்ப என்னன்னா கெஸ்ல அனோவா நீங்க அடிக்கணும். நேரடியா சில இது மெட்டீரியல் இல்லைன்னா இப்படிதான் சில கொஸ்டின் அடிக்கணும். அதுவும் நான் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, இல்ல சார் நம்ம பேசிக் கான்செப்ட்ல அதுவும் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னாங்க. உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி 95% நான் 100% சொல்லுவேன். மேபி 5% மிஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கு. சரியா? 90% வந்தாலே போதும். நம்ம மெட்டீரியல் இருந்து வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். சோ இது ஒண்ணு. சரி, அடுத்தது நம்ம என்ன, டெஸ்ட் ஆஃப் ஹைபோதீசிஸ். லாஸ்ட் இயர் வந்து டெஸ்ட் ஆஃப் ஹைபோதீசிஸ்ல ஒரு கொஸ்டின் வந்தது. லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின். ஆனா இதுல டெஸ்ட் ஆஃப் ஹைபோதீசிஸ் வந்து நல் ஹைபோதீசிஸ், அல்டர்னேட்டிவ் ஹைபோதீசிஸ். சரியா? இதுல அந்த ஸ்டாண்டர்ட் எரர் டெஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட் இருக்கு பாத்தீங்களா? அதாவது 1% லெவலா, 2% லெவலா, 5% லெவலா அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அந்த ஏரியால ஒரு மொத்தமே ஒரு 5 கொஸ்டின் இருக்கு சார் இந்த ஏரியால. அந்த 5 கொஸ்டின் படிச்சா போதும் ஒரு கொஸ்டின் வரும். அதை தாண்டி அங்க ஒண்ணுமே கிடையாது. நானும் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தேன், மேத்ஸ் டிபார்ட்மெண்ட், எப்பயுமே அதை சுத்தி சுத்தி தான் கேட்காங்க. சரியா? இது மொத்தமே 5 கொஸ்டின் தான் இருக்கு இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ல, டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ல. அது மாதிரி ஹைபோதீசிஸ்ல வந்து ஒரு எப்படி எடுத்தாலும் ஒரு 8 to 10 கொஸ்டின் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க ஒண்ணும் கிடையாது. சரியா? ரைட். அதுக்கு அடுத்து லார்ஜ் சாம்பிள், ஸ்மால் சாம்பிள், மொத்தமே 2 கொஸ்டின் தான். இந்த 2 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் ஷோ. லெஸ் தென் 30யா, மோர் தென் 30யா? வருஷம் போன வருஷம் கேட்கலாம். ஆனா 2019ல கேட்டாங்க, 17ல கேட்டாங்க. சரியா? சோ இதுதான் உள்ள விஷயங்கள். அதுக்கு அடுத்து ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட். இதுல வந்து ஃபார்முலா கேட்கலாம், இல்லைன்னா சயின்டிஸ்ட் கேட்கலாம். நெக்ஸ்ட் இதுல முக்கியமானது சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட் மொத்தமே இதுல 4 to 5 சயின்டிஸ்ட் வருவாங்க சார். 5 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். 5 கொஸ்டின் படிச்சா, 5 சயின்டிஸ்ட் பேர் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். ஆனா போன வருஷம் என்னன்னு, இந்த 5 கொஸ்டின்ல இருந்து 2 கொஸ்டின் வந்துச்சு சார். 2 கொஸ்டின் எங்க தெரியுமா? 2மே ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் தான். சயின்டிஸ்ட் பேர் தான். 2 வேற வேற மாதிரி கேட்டாங்க. ஆனா 2 சயின்டிஸ்ட், 2மே ஒரே ஒருத்தர் தான். ஆனா வேற வேற மாதிரி கேட்டாங்க. சரியா? சோ ஒரு 5 கொஸ்டின் படிச்சா சயின்டிஸ்ட் ஒரு கொஸ்டின் வரும். போன வருஷம் பாருங்க, 5 கொஸ்டின்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டாங்க. 2மே நம்ம மெட்டீரியல் இருந்துச்சு. இவ்வளவுதான் சார். சோ பயோஸ்டாட்டை பத்தி நீங்க வந்து பயப்பட தேவையே இல்லை. ஐயோ அது எப்படி இருக்குமோ என்னமோ அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. இப்ப நான் ஹாட்ஸ்பாட் எந்தெந்த ஏரியால எப்படி கொஸ்டின் வரும் நான் கிளியரா உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். வேற நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஓகே. சோ ஆவரேஜா 10 to 12 கொஸ்டின் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? 10 to 12 கொஸ்டின்ஸ். சரியா? ரைட். சோ இப்ப மெட்டீரியல் எடுங்க. மெட்டீரியல் பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மொத்தம் வந்து இதுல மொத்தம் 3 மெட்டீரியல் கொடுத்திருக்கேன். இந்த யூனிட் பொறுத்தளவு மொத்தம் நான் எத்தனை மெட்டீரியல் கொடுத்திருப்பேன்னா 3 மெட்டீரியல் கொடுத்திருக்கேன். சோ 3 மெட்டீரியல் எப்படி சார் அப்படின்னு கேட்டா, பார்ட் 1, பார்ட் 2. சரியா? அதுக்கு அடுத்து கொஸ்டின் பேங்க். இதுல ஸ்டாண்டர்ட் எரர் வரைக்கும், கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டு ஸ்டாண்டர்ட் எரர் வரைக்கும் நான் என்ன கொடுத்துருப்பேன்னா, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா கிளாசிபிகேஷன்ல கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, கலெக்ஷன் ஆஃப் டேட்டால இருந்து, சரியா, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அதுல இருந்து ஸ்டாண்டர்ட் எரர் வரைக்கும் ஒரு மெட்டீரியல், மீதி ரிமைனிங் ஸ்டாண்டர்ட் எரருக்கு அடுத்து வருது பாத்தீங்களா, அதுல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் வரைக்கும் இன்னொரு மெட்டீரியல், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு கொடுத்துருப்பேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் இந்த யூனிட் பொறுத்தளவு யூ ஷுட் டேக் ஹிண்ட். சரியா? இதுல சில பேர் வந்து நானு அந்த ஓல்டு மெட்டீரியல் 2019 மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா நீங்க விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் டஃபா இருக்கும். இந்த நான் கொடுத்த மெட்டீரியல் வந்து டஃபா இருக்கும். ஆனா 2019 கொடுத்த மெட்டீரியல் வந்து ஓரளவு ஈஸியா இருக்கும். ஓரளவு ஈஸியா இருக்கும். அது நீங்க யாரெல்லாம் வேணுன்றவங்க இந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எப்படி இந்த 5வது யூனிட் அண்ட் 8வது யூனிட் இம்யூனாலஜி ஜெனடிக்ஸுக்கு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் நீங்க பே பண்ணி 100 ரூபீஸ் பே பண்ணி வாங்க விருப்பம் இருக்கிறவங்க இதையும் நீங்க வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. சில பேர் வாங்கியிருக்கீங்க, சில பேர் வாங்கல. அது உங்க விருப்பம். வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். சரியா? ரைட், ஓகே. இப்ப நம்ம சிலபஸ்குள்ள போலாம். பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, இதுல வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டு ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல ஸ்டாண்டர்ட் புக் எப்பவுமே நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சொல்லுவேன், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்ன புக் ரெஃபரன்ஸ் பண்ணா எதை நீங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலா இதுல வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னாவே ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு புக் இருக்கு சார். இந்த புக்கோடைய ஆதர் வந்து டைட்டில் தான் ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். ஆதர் யாருன்னா ஒரு பேரு எஸ்சி குப்தா அண்ட் விகே கபூர். இவங்க தான் இருக்குதுலே ஒரு ஸ்டாட்னாவே இவங்க புக்கு தான். இவங்க தான் எப்படி நம்ம பயோகெமிஸ்ட்ல லெனின்கிற சொல்றோமோ, செல் பயாலஜில டீராபட்டிஸ் சொல்றோமோ, இதெல்லாம் ஸ்டாண்டர்டு புக்கு. சரியா? அப்ப அதே மாதிரி ஸ்டாட்டை பொறுத்தளவு குப்தா அண்ட் கபூர், எஸ்சி குப்தா அண்ட் விகே கபூர், இவங்க தான் ஸ்டாண்டர்ட். இவங்களை பேஸ் பண்ணி தான் மற்றபடி அகர்வாலோ இல்லைன்னா ஆறுமுகமோ இல்லைன்னா பழனிசாமியோ. சரியா? இதுல பேசிக்கா இருக்கிறது வந்து எதுனா ரொம்ப பேசிக்கா உள்ள மெட்டீரியல் 2 மெட்டீரியல் இருக்கு. அதாவது மெட்டீரியல் மீன்ஸ் புக்கு. ஆறுமுகம், பயோஸ்டாட்டிக்ஸ் பை ஆறுமுகம். இன்னொன்னு வந்து பழனி பாராமவுண்டர் பப்ளிகேஷன்ல பழனிசாமின்னு ஒண்ணு இருக்கும். பழனிசாமி அதுவும் ரொம்ப பேசிக்கா இருக்கும், ரொம்ப பேசிக்கா சிம்பிளா இருக்கும். பட் எனிவே ஈவன் அகர்வால், ராஸ்டர்கி, எந்த யாருனாலும் சரி, ஆனா பேஸ் யாரு? குப்தா அண்ட் கபூர் புக்கு தான். ஆனா இந்த புக்கு இந்த 2019 நான் அது வரைக்கும் நான் ஓப்பனா இந்த புக் எல்லாம் பார்க்க மாட்டேன். 2019 கொஸ்டின் கேட்டோம்னா தான் இந்த சில நம்ம வச்சிருக்கிற மெட்டீரியல் ஆனா பார்க்காத புக்ல சில கொஸ்டினே இல்ல, அந்த கார்லேஷனே இல்ல. அப்ப என்ன செய்யணும், புக்கு போய் கடையில கேட்டா கடையில கிடைக்க மாட்டேங்குது, இந்த புக்கே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி கிடைச்சா என்ன, நான் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் அவர் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் பேசினா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அதுல புக்கு கடையில என்ன இருக்குன்னா ஒரு சின்ன எடிஷன், அதாவது அது வந்து சம்மரி மாதிரி ஒண்ணு இருக்கு, அந்த எடிஷன் தான் கிடைக்குது. அதோட ஒரிஜினல் புக்கு கிடைக்கவே இல்லை. நான் இவன் அமேசான் அதுல எல்லாம் போட்டு பார்த்தேன். சரி, இருந்தாலும் வந்து மதுரையில கிடைக்காத எதுவுமே இருக்காது, உங்களுக்கு தெரியும். பழைய புக் ஸ்டாலுக்கு போனேன். பழைய அந்த கோயிலை சுத்தி ஏகப்பட்ட பழைய புக் ஸ்டால் இருக்கு. ஒரு ஃப்ரெண்டு தான் சொன்னார், மதுரைக்காரரு, ஏய் நீ அங்க போய் பாருப்பா, அந்த புக்கு கிடைக்கும். அவர் மேத்ஸ் தான். போனா அப்படியே புத்தம் புது காப்பியா இருக்கு சார். ஒரு பேரு கூட எழுதாம இருக்கு பழைய புக் ஸ்டால்ல. அதே புக்கு. எனக்கு ஆச்சரியம், என்னடா கடையில கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா. சரியா? அது அந்த புக்கு தான். ஏன்னா ஒரு 70, ஆனா பழைய புக்குன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அதுல அட்டை கூட மடங்காம இருக்குன்னு பாத்துக்கோங்களேன். அப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. அவன் பழைய புக்குன்னா ரொம்ப லோ ரேட் எல்லாம் கொடுக்கல சார். இந்த புக்கு நீங்க எங்கனாலும் போய் தேடுங்க. அவன் தெரியுது அவனுக்கு இதோட வேல்யூ. அவன் புக் கடைக்காரனுக்கு, அந்த பழைய புக்கு விற்கிறவனுக்கு, எங்கனாலும் தேடி பாருங்க, இந்த புக்கு கிடைக்காது, நம்ம கடையில மட்டும் தான் இருக்குன்னு. அது உண்மைதான், அது உண்மைதான். அப்படியா சார், நான் தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டேன். பட் ஒரு 70% ஏதோ 30% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தான். அந்த அளவுக்கு புக் இருக்குது, வீட்டுல இருக்குது. ஏதாவது ரெஃபரன்ஸ்னா அந்த புக்கை பார்ப்பேன் நான். சரியா? சோ இது சார், இப்ப நாங்கெல்லாம் பார்க்கணுமா? நீங்க எந்த புக்கையும் பார்க்க வேண்டாம். நான் கொடுத்த மெட்டீரியல், நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க். கொஸ்டின் பேங்க் பத்தி ஒன்று சொல்லிடுறேன். மத்த யூனிட் கொஸ்டின் பேங்க் மாதிரி இந்த யூனிட் இருக்காது. அது மாதிரி டெஸ்ட்டும் நான் என்ன செய்வேன் தெரியுமா, கொஸ்டின் பேங்க்னு சொல்லி தனியா நான் டெஸ்ட் வைக்க மாட்டேன் இந்த யூனிட் பொறுத்தளவு. அது கொஸ்டின் நம்ம ஆக்சுவலா டெஸ்ட் யூனிட் டெஸ்ட் வைக்கும் போது கொஸ்டின் பேங்க் சேர்த்தே வச்சு தனியா வைக்க மாட்டேன். ஏன்னா அங்க கொஸ்டின் பேங்க் எப்படி இருக்கும்னா, மல்டிபிள் சாய்ஸா நிறைய இருக்காது. ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்கும், மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கும், டெஃபினேஷன் இருக்கும், ஃபார்முலா இருக்கும். அப்படி இருக்கும் கொஸ்டின் பேங்க். நீங்க பாருங்க, வித்தியாசமா இருக்கும். மற்ற யூனிட்டை விட இந்த யூனிட் கொஸ்டின் பேங்க் வித்தியாசமா இருக்கும். நீங்க அந்த மெட்டீரியல் படிச்சுட்டு கொஸ்டின் பேங்க், அதுவும் ஒரு தியரி மாதிரி தான் இருக்கும், படிச்சுட்டா நல்ல ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த்தா நமக்கு எல்லா விஷயம் தெரியுது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் வரும். சரியா?
Right. So these are the important points regarding that our material as well as question bank. Next to the come to the point in the our syllabus. First, our title வந்து collection of data. இதான் first இது. சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் அதுல நீங்க பாத்துக்கோங்க. சரியா? பட் நீங்க இந்த மெட்டீரியல் பொறுத்தளவு யூ ஷுட் டேக் ஹிண்ட் சார். ஹிண்ட் எடுக்கலாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவீங்க. இப்பயே நான் சொல்லிட்டேன் நான். சரியா? சோ இப்போ ஏன் சொல்லுன்னா நீ ஹிண்ட்ஸ் எடுக்காம இப்படியே படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சா இந்த டைம் ஹிண்ட்ஸ் எடுக்க டைம் இருக்கும். ஹிண்ட்ஸ் எடுத்துருங்க. ஹிண்ட்ஸ் எடுத்தா ஈஸி, ரிவிஷனுக்கு ஈஸி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா நம்ம வந்து அப்ப அந்த மாதிரி இருந்தா ஈஸியா உங்களுக்கு கடைசி டயத்துல ரிவிஷன் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா அவ்வளவு மெட்டீரியல் ரிவிஷன் டயத்துல படிக்க ரொம்ப சிரமப்படுவீங்க. எது முக்கியமானது எது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஸ்டின் கொஞ்சம் டஃபா தான் கேட்பேன் நான். ஸ்டார்ட் பொறுத்தளவு சும்மா நார்மலாலாம் இருக்காது. ஏன்னா நான் இப்ப இந்த லீவு தான், எனக்கு லீவு தான். வீட்டுல ஃபுல்லா காலையில இருந்து கொஸ்டின் எடுக்கிறது தான் எனக்கு வேலை. ஏன்னா மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன்லாம் எல்லாம் முடிஞ்சு யூஜிக்கு இப்ப ரிவிஷன் போயிட்டு இருக்கு. 150 மார்க் யூஜிக்கு. 150 நம்ம சப்ஜெக்ட் தான். எல்லாம் டிஃபரன்ஸ். நீங்களாம் என்ன சார் படிக்கிறீங்க? ஒன்னும் கிடையாது. பிஜி சிலபஸ் எல்லாம் ஊதி தள்ளிடலாம். யூஜி சிலபஸ் பார்த்தா அடே அப்பா தலை சுத்திடுது சார். எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இத்தனை வருஷம் 19 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார் டிஆர்பில மட்டும். அவ்வளவு கஷ்டமா இருக்கு யூஜி சிலபஸ். நீங்க படிக்கிறது டபுள் மடங்கு படிக்காங்க தெரியுமா? நீங்க என்ன படிக்கிறீங்க? கொஸ்டின் எடுக்க எனக்கு அவ்வளவு சிரமமா இருக்கு. ஏன்னா எனக்கே புது ஏரியா, நிறைய ஏரியா புதுசு. அப்போ ஒவ்வொன்னும் கொஸ்டின் எடுக்க முன்னாடி தலைவலி வந்துருது. அவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு. வேற என்ன செய்யறது? எடுத்துதான் ஆகணும். நல்ல வேலை எனக்கு கரெக்டா இந்த ரிவிஷன் டேத்துல லீவ் வேற விட்டாங்க. காலையில உட்காந்தா கொஸ்டின் எடுக்கிறதா வேலை. எடுத்து கொடுப்பேன், டைப் படிப்பாங்க. அததான் இப்ப அவங்களுக்கு ரிவிஷன் தான் போயிட்டு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, சோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். சரி, ரைட். சோ ஃபர்ஸ்ட் இதுல எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரோடக்ஷன் அதில் நீங்க லைட்டா பாருங்க, கொஞ்சம் ஹிண்ட் எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதெல்லாம் ஒன்னொன்னா ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணல, நீங்க பாத்துக்கோங்க. இதுல பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஏன் சார் பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா, ஸ்டாட் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. அது மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா இங்க நம்ம பயாலஜி ஓரியன்டா சில கணக்குகள், அதான் பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. மெயினா வந்து இதுல வந்து நம்ம மெண்டல் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு. ஈவன் தட் டார்வினும் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு. அதான் அதனுடைய மெண்டல்னா சக்சஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் ஸ்டாட். நான் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் த சயின்ஸ் ஆஃப் தட் டு எஸ்டிமேட் as well as that ப்ராபபிலிட்டி. அதாவது எஸ்டிமேட் பண்றது சரி, ப்ராபபிலிட்டி சரி. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஸ்டாட் பொறுத்தளவு. கலெக்ஷன் மெயினா வந்து இதுல வந்து the statistics, I mean the word அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. எங்க இருந்து வந்தது? லத்தீன் வேர்டு ஸ்டாட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த கதையெல்லாம் பாத்துக்கோங்க. ஆக்சுவலி ஜெனரலி the statistical approach வந்து two different sense. the singular form இருக்கு, plural formல இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச்சஸ் வந்து இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல், அதுல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொன்னா அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். அதான் சிங்குலர் ஃபார்ம். எதுல ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்? டேட்டா கலெக்ஷன் ஃபர்ஸ்ட். சரியா? கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ஒரு ரா டேட்டா கலெக்ட் பண்றோம். அடுத்தது கிளாஸிஃபை பண்றோம். சரியா? இப்படி எப்படி பிரசன்ட் பண்றோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் என்ன செய்றீங்க? டெஸ்ட் எழுதுறீங்க. அப்ப அந்த டேட்டா ஃபுல்லா நான் கலெக்ட் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. சரி, அந்த டேட்டா ஒருத்தர் 20 மார்க் இருக்கும், 40 மார்க் இருக்கும், 30 இருக்கும். அப்ப இது வந்து ரா டேட்டா. இது பேர் தான் ரா டேட்டான்னு சொல்லுவாங்க, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அதுக்கடுத்து என்ன செய்யறேன்? நான் அசெண்டிங்கோ டிசெண்டிங் ஆர்டர்லயே என்ன செய்யறேன்? ஃபுல்லா கிளாஸிஃபை பண்றேன், ஹை மார்க்ல இருந்து லோ மார்க் வரைக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்? குரூப்ல போஸ்ட் பண்றேன், பர்சன்டேஷன். பிறகு என்ன சொல்றோம்? இத்தனை மார்க், 40க்கு மேல எத்தனை பேர், 35 பேர் எத்தனை பேர். தட் இஸ் கால்ட் அனலைசிஸ். அதான் ரிசல்ட் அனலைசிஸ் சொல்றோம். அண்ட் இன்டர்பிரேஷன் ஃபார் தட் நியூமரிக்கல் டேட்டா. அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்றோம். இதுதான் சார் உள்ள சிம்பிளா சொன்னா சிங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிங்குலர் ஃபார்ம், அவ்வளவுதான். ரெண்டு சென்ஸ் இருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச். இது சிங்குலர் ஃபார்ம் சொல்லுவோம். இது ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்றீங்களா சார்? அது என்ன சார்னா, இது மெயினா வந்து டு ரெஃபர் தட் நியூமரிக்கல் ஆர் குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ். நியூமரிக்கல் அண்ட் குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? சோ இதுல நியூமரிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எது சார் நியூமரிக்கல். அது ரெண்டும் ஒண்ணு. நியூமரிக்கல் இது வந்து இந்த குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ். தயவு செய்து இந்த வார்த்தை வந்தா எக்ஸாம்ல எழுத்து கூட்டி வாசிருங்க சார். அங்க போய் வெக்கப்படாதீங்க எழுத்து கூட்டுறதுக்கு. ஏன்னா நம்ம கண்ணுக்கு குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் ரெண்டும் ஒரே மாதிரி தெரியும். நீங்க ரீட் பண்ணும்போது மாத்தி ரீட் பண்ணிட்டு அங்க ஆன்சர் மாத்தி தான் படிப்பீங்க. நான் பின்னாடி சொல்றேன் அதை பத்தி.
the collection in that a systemic manner. அது plural form சொல்லக்கூடியது. சரியா? ரைட். ஸோ த டைப்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இதுல 5 டைப் இருக்குது. அதுல தியரிட்டிக்கல் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் அண்ட் இன்டர்பிரஷனல் அண்ட் அப்ளைட் அண்ட் ப்ரெடிக்டிவ். ஒரு தியரிட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா டு அசோசியேட் வித் தட் deviation and the development of the various formulas we are using that. Discrete statistics that deals with the collection and organization and the graphical representation and processing of the data, the descriptive சொல்லக்கூடியது. சரியா? இதுல 2 டைப் இருக்கு டிஸ்கிரிப்ட்ல. ரைட்டா? இதுல என்னன்னா சார் இதுல क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு. 2019ல கேட்டாங்க இந்த ஏரியால. அதாவது 2 type of the descriptive statistics is that the measures of central tendency and the measures of spread. இது வந்து என்ன சொல்லணும்னா இது ஏற்கனவே சொன்னதான் பேசிக் கொஸ்டின், அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சினா ஏற்கனவே நம்ம சிலபஸ்ல இருக்கு. என்னது? ஆவரேஜ், மீன், மீடியன். இதுல வந்து மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சினா மோடு நான் சொல்லல இந்த இடத்துல, டீட்டெயிலா பார்ப்போம், சும்மா ஒரு இதுக்கு சொல்றோம். ஆவரேஜ், மீன், மீடியன். மெசர்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்னா த ரேஞ்ச், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அந்த மாதிரி எக்ஸாம்பிள். இது 2019 கேட்ட கொஸ்டின் சார். எதெல்லாம் வந்து எந்த கேட்டகரியில வரும்னு சொல்லிட்டு. சரி, அடுத்தது இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா இட்ஸ் கன்சிடர் அஸ் ஜெனரலைஸ்டு அபவுட் த லார்ஜ் பாப்புலேஷன்ல பண்றதுதான். சரியா? பிரான்ச் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது சாம்பிளிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வரும். எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா த யூசிங் இன் தட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அபவுட் தட் எக்கனாமிக். அப்ளை பண்றோம்னு நம்ம எஜுகேஷன்ல பண்ணலாம், எக்கனாமிக் பண்ணலாம், சோசியல்ல, பொலிட்டிக்கல்ல. ஸோ பொலிட்டிக்கல் மேட்டர்னா இப்போ இப்போ என்னென்ன கட்சி எவ்வளவு இது பண்ணாங்க, எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க, அந்த மாதிரி அதெல்லாம் அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம். ஈவன் தட் என்ன சொல்றது, ஸ்போர்ட்ஸ்ல நிறைய சொல்லலாம். சரியா? அடுத்த ப்ரிடிக்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா டு யூஸ் டு மேக் தட் ப்ரிடிக்ஷன் ஆஃப்டர் த அனலைசிங் த டேட்டா அவைலபிள். ப்ரிடிக்ஷன் சொல்ற புரியுதா? இப்ப இந்த குரூப்ல இத்தனை பேர் இருக்கீங்க, யாரெல்லாம் ஃபைனல் எக்ஸாம்ல செலக்ட் ஆகி ஜாபுக்கு போவீங்கன்னா நம்ம இந்த ஃபைனல் லிஸ்ட், இந்த லிஸ்ட்டை பார்க்கும் போதே ஓரளவு என்னால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இதுல யாரு ரிசல்ட் எடுக்காங்களோ அவங்க தான் ஃபைனல்ல வருவாங்க, அதுல டவுட்டே கிடையாது. அதுக்கு நான் இப்ப கீழே இருக்கேன் சார், நான் வர முடியுமா? அவன் கண்டிப்பா வர முடியும். நீங்க ட்ரை பண்ணா வர முடியும், இல்ல ட்ரை பண்ணாம இப்படியே இருந்தா இப்படியே தான் இருக்கணும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சரியா? அதான் ப்ரிடிக்டிவ். கண்டிப்பா இவங்கெல்லாம் ஜாபுக்கு போக வாய்ப்பு இருக்கு, இவங்கெல்லாம் சிவிக்கு போக வாய்ப்பு இருக்கு, இவங்கெல்லாம் சிவியே போக வாய்ப்பே இல்லை. கரெக்டா ரிவிஷன் வரும்போது நான் பிரிச்சிருவேன் சார். ஆனா உங்ககிட்ட வேணா சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான். கரெக்டா நமக்கு இந்த வருஷம் எவ்வளவு ரிசல்ட் வரணும் சொல்லிடுவேன் சார். மேக்சிமம் ஒரு 2 to 4% முன்ன பின்ன வரும், அவ்வளவுதான். போஸ்டிங்க நான் பிக்ஸ் பண்ணிடுவேன். எத்தனை போஸ்டா நம்ம சூர்யா கோச்சிங் இத்தனை பேர் போவாங்க, அதுல வந்து மேக்சிமம் ஒரு 10 போஸ்ட் முன்ன பின்ன வரும், அவ்வளவுதான். கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணிடுவேன். அதுல சில பேர் மிஸ் பண்ணி, நான் ப்ரிடிக்ட் பண்ண ஆளு மிஸ் பண்ணுவாங்க, நான் ப்ரிடிக்ட் பண்ணாத ஆளு உள்ள வருவாங்க. ஒரு 10% இருப்பாங்க அப்படி. ஆனா 90% கரெக்டா சொல்லிடுவேன். ரிசல்ட் நீங்க எக்ஸாம் முடிஞ்ச உடனே கட் ஆஃபே சொல்லிடுவேன். பிசிக்கு எவ்வளவு எல்லாம் அதை வச்சே தெரிஞ்சிடும். ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியும்? உங்க டேட்டா வச்சு தான். அதே தான் இங்கே சொல்றேன், ப்ரிடிக்ஷன் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுல ஒரு டேபிள் கொடுத்துருப்போம் பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 3ல. அதுல வந்து அது இந்த டிஸ்கிரிப்டிவ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ப்ரிடிக்ட் ரெண்டுக்கும் ஒரு அனலைஸ் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க அதை பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். த எய்ம்ஸ் ஆஃப் தட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா எதுக்காக இந்த ஸ்டாட் அப்படின்னு பார்த்தா, டேட்டா த்ரூ தட் எக்ஸ்பெரிமெண்டல் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் சாம்பிளிங் சர்வே. ஒரு சாம்பிள் சர்வே பண்றது சரி, ஒரு இன்வெஸ்டிகேட் பண்றது சரி, கண்டிப்பா டேட்டா வந்து ரொம்ப முக்கியமானது. டேட்டாஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் டேபிள். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா கொடுக்கணும்னா அது டேபிள் ஃபார்ம் கொடுக்கலாம், இல்லைன்னா டயக்ராமா கொடுக்கலாம், இல்லைன்னா சார்ட்டா கொடுக்கலாம், இல்லைன்னா கிராஃபா கொடுக்கலாம், எப்படினாலும் கொடுக்கலாம். அந்த டேட்டா எப்படி ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி கொடுக்கலாம். சரியா? டிரா த வேலிட் இன்ஃபர்மேஷன் வந்து அதை நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பேஜ் நம்பர் அந்த 4ல சில the limitation of statistics அதெல்லாம் ஒரு ஜஸ்ட் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா? ரைட். ஸோ இதுல அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சும்மா இந்த டிஸ்பிளேலையும் காமிச்சிருக்கேன். எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் நான் இவ்வளவு நேரம் சொன்னதான். சரியா? பயோ பிளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நம்ம பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஜெனரலா அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் டு a wide variety of the field of the biology. பயாலஜில நிறைய ஃபீல்டு இருக்கு. மெடிசன் ஃபீல்டு இருக்கு, அக்ரிகல்ச்சர், மைக்ரோபயாலஜி, ஜெனடிக்ஸ். இதுல நம்ம எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்றோம், அதான் பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பயோமெட்ரி அப்படின்னு சொல்லலாம், பயோமெட்ரி. சரியா? ஸோ பயோமெட்ரி அது நார்மலா பயோமெட்ரி நாம டெவலப்பிங் தட் ஈவன் தட் இது ஃபியூச்சர்ல இது இல்லாம எந்த டேட்டாவும் எடுக்க முடியாது ஸ்டாட் இல்லாம.
the developing the sound technology for that handling that and analyzing the data. எந்த ஒரு எதனாலும் நீங்க திங்க் பண்ணுங்க, நீங்க டேட்டா இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? So the collection of data to using the various techniques and formulas we are using that. Techniques யூஸ் பண்றோம், ஃபார்முலா யூஸ் பண்றோம், சரியா? ரைட். ஹிஸ்டரி ஆஃப் த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க சார். யார் யார் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி சொன்னாங்க, அதுல சர் பிரான்சிஸ் கால்டன், இவர் தான் ஃபாதர் ஆஃப் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் தட் யூஜெனிக்ஸ் இந்த வார்த்தை யூஜிடிஆர்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சரியா? யூஜெனிக்ஸ் அப்படின்னு இந்த வார்த்தை சொன்னவர் யாரு? சர் பிரான்சிஸ் கால்டன். நம்ம கால் பியர்சன் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ஸ்டாட்டை பொறுத்தளவு. டிஸ்கிரிப்டிவ் அண்ட் காரலேஷன் ஸ்டாட்டை பத்தி சொன்னவர். ஃபிஷரும் ரொம்ப முக்கியமானது, கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு ஃபிஷர். ஏன்னா வந்து ஸ்மால் சாம்பிள் தியரி சொன்னவர் இவர் தான். ஏன் இது முக்கியம் சொல்றோம்னா, நம்ம சிலபஸ்ல ஸ்மால் சாம்பிள் லார்ஜ் சாம்பிள் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும். லெஸ் தென் 30 மோர் தென் 30 அத இவர் தான் ஃபிஷர் இவர் தான் சொல்லியிருப்பார், சரியா? அப்ளிகேஷன் பொறுத்தளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் ஏற்கனவே சொன்னதான். எதுக்காக இந்த ஸ்டாட்டை வந்து நம்ம யூஸ் பண்றோம்னா, பப்ளிக் ஹெல்த் அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜெனடிக்ஸ் இருந்தாலும் சரி, எம்பிரியாலஜி, ஈகாலஜின்னு சரி, இல்ல எந்த ஒரு அனலைஸ் இருந்தாலும் சரி, சரியா? சோ ஜெனடிக்ஸ் பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொன்னேன், மெண்டல் இதுல நிறைய விஷயம் பண்ணாரு. அதான் அவர் சக்சஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த மெண்டல் F1 F2 கிராஸ், ஹை ஸ்கொயர் கிராஸ், அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் த டெஸ்ட், சரியா? நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ் தான், அதுவும் ரொம்ப முக்கியம் தான். பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ்லயும் அது மாதிரி அப்ளைடு ஜெனடிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட். மாலிகுலர் பயாலஜில நிறைய அனலைஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அந்த சில மாலிகுல்ஸ் அனலைஸ் பண்றதும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? ஈவன் தட் பயோகெமிஸ்ட்ரி சொல்லவே வேண்டாம், பிசியாலஜி, எண்டமாலஜி, இந்த கார்லேஷன் ரிக்ரெஷன். பயோகெமிஸ்ட்ரி அந்த பிசியாலஜி எண்டமாலஜிலாம் ரெண்டு டேட்டாவை கார்லேஷன் பண்றது, ரிக்ரெஷன் பண்றது, அதுக்கும் ஸ்டாட்டி இம்பார்ட்டன்ட். ஹை ஸ்கொயர் டெஸ்ட், மல்டி வேரியபிள் அனலைஸ் ஃபார் ஸ்டடி, அதெல்லாம் வந்து இதுல இம்பார்ட்டன்ட். ஈவன் தட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபாரஸ்ட்ரி பொறுத்தளவு இந்த ஈல்டு, சரி இந்த வருஷம் எவ்வளவு ஈல்டு கொடுத்துருக்கு, போன வருஷம் எவ்வளவு, ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எவ்வளவு ஈல்டு கொடுத்துருக்குன்னா நம்ம ஸ்டாட் இல்லாம எப்படி பார்க்க முடியும்? டேபிள் ஃபார்ம்ல கொண்டு வரலாம், சரியா? ஸ்டாண்டர்டு ரெக்ரெஷன் டெக்னிக்ஸ் ஆல்சோ வி ஆர் யூஸ் தட். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபாரஸ்ட் எமான்சுரேஷன் சொல்லக்கூடியது அது. ஐ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் பயோமாஸ் எஸ்டிமேஷன், எவ்வளவு பயோமாஸ், எல்லாமே ஸ்டாட் தான். ஈகாலஜிலையும் அப்படித்தான். ஈகாலஜில சார் மல்டி டிஸ்கிரிமினேஷன் அனலைஸ் பண்றது, கான்ஜென்சி டேபிள்ஸ்ல பொல்யூஷன்ல எடுத்துக்கிட்டோம், பொல்யூஷன் லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது, இந்த வருஷம் எல்லாமே நம்ம டேட்டா வச்சுதான் பண்ண போறோம், சரியா? என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், அதை ஸ்டாட்டிஸ்டிக்கல் எப்படி என்விரான்மெண்டல் மேனேஜ் பண்றோம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா தான், சரியா? ஈவன் தட் பார்மகாலஜி சொல்லவே வேண்டாம். ஃபைண்ட் அவுட் தட் ஒரு கொரோனா பேஷண்ட் எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு மலேரியல் பேஷண்ட் இருக்காங்க, அது ஸ்டாட் தான். ஸோ ஆக்ஷன்ஸ் ஆஃப் ட்ரக், இப்போ ஒரு இப்போ ஸ்டாட் தான் எடுக்கிறோம் நம்ம. எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸாம்பிள் கொரோனா இன்ஜெக்ஷன் நம்மளுக்கு வேக்சின்ஸ் யூஸ் பண்ணாங்க. அப்ப இவ்வளவு வேக்சின் இந்த மக்களுக்கு போட்டிருக்கோம், எத்தனை பேர் இதுல இறக்குறாங்க, எத்தனை பேர் நல்லா இருக்காங்க, எத்தனை பேருக்கு சிம்டம்ஸ், என்னென்ன சிம்டம் வந்திருக்கு, எத்தனை பேர் இதுல இருந்து வெளியே வந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டாட் தான். அப்ப ஆக்ஷன்ஸ் ஆஃப் ட்ரக் ஆல்சோ வி ஆர் பார்மசிட்டிக்கல்ல இது ஸ்டாட் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அது மாதிரி கம்பாரிசன் ஆஃப் 2 ட்ரக்ஸ், ரெண்டு நம்ம அந்த கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் ரெண்டு இது போட்டோம். ரெண்டுல உடைய அந்த ரெண்டோடைய டேட்டாஸையும் நம்ம கொண்டு வந்து அதை நம்ம வந்து ட்ரக்கோட எது பெஸ்ட்டோ அதை நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இதுல ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் ஆஃப் சிக்னிபிகன்ஸ் அதுல இம்பார்ட்டன்ட். கம்யூனிட்டி அண்ட் பப்ளிக் ஹெல்த் சொல்லவே வேண்டாம், ஃபுல்லாவே ஸ்டாட் தான் இம்பார்ட்டன்ட். மெடிக்கல் பொறுத்தளவு பயோஸ்டாட் தான். இதுல வந்து ஈவன் இந்த ஹெல்த் சர்வீஸ், இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், இந்த ஈவன் தட் வைரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா பர்த் ரேட், டெத் ரேட், அவ்வளவு மீட் பண்ணுங்க சார். பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட், சரியா? அதுவும் ஸ்டாட் தான். ஒரு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, சரியா? லிமிடேஷன் சொல்லிட்டு ஒரு 8ஆம் பக்கத்துல 8 பேஜ் நம்பர் 8ல ஒண்ணு கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. ஸ்டாட்னா ரோல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாடர்ன் ரிசர்ச், அதுவும் 8ல கொடுத்துருக்கேன். ரிசர்ச் பீப்புள்ஸ் த டேட்டா பேஸ்ட் ஆன் தட். ஏன்னா ரிசர்ச்சர்ஸ் இப்போ எல்லாமே கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வச்சு பிஹெச்டியே முடிச்சிடுறாங்க. ஓப்பனா சொன்னா இதுதான், எல்லாமே டேட்டா தான், சரியா? So to analytical averages and the variability of the measurement, drawing that variability and the percentile calculation, the standard scores, the neat எல்லாம் வந்து percentage போட மாட்டாங்க, percentile போடுவாங்க. I mean relationship between the two variables, combination of that variables, I mean inference to determination of the validity of that measurement, comparison, ரெண்டு இதை கம்பேர் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டாட்ல இருக்குது. இதெல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், சரியா? சரி, நெக்ஸ்ட் ஸ்டாட்ல சில முக்கியமான டேர்ம்ஸ் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டாட்னு எடுத்துக்கிட்டா முக்கியமான டேர்ம்ஸ், சரி இது
ஒரு இது பாருங்க, ஒரு இத்தனை இயர்ஸ் இவ்வளவு பேஜஸ். எப்பவுமே நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஒரே பார்ட் தான் கொடுப்பேன், பார்ட் 2 அப்படிலாம் கொடுக்கவே மாட்டேன். அந்த ஒரு பார்ட்லயே 10-12 கொஸ்டினும் வந்துடும். இப்ப ஏன் 2 பார்ட்டா கொடுத்துருக்கேன்னா பாருங்க, 8 பக்கம் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனே கொடுத்துருக்கேன். சரியா, தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் நீங்க அது என்ன ஸ்டாட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக மேபி இன்ட்ரோடக்ஷன்ல வந்து கொஸ்டின் வரலாம், பேசிக். அதுக்காக சொல்றது. அது மாதிரி டெக்னிக்கல் டேர்ம் இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். பேசிக் கொஸ்டின்னா இதுலதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றுக்கு ஒரு மீனிங் இருக்கு. வாட் இஸ் மீன் பை பாப்புலேஷன்? சோ பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றோம், a group of individual, a total number of that observation. எவ்வளவு அப்சர்வ் பண்றோம் அதான் நம்ம பாப்புலேஷன். நம்ம வந்து ஹியூமன் பாப்புலேஷன் மட்டும் கிடையாது, ஒரு அனிமல் பாப்புலேஷன் மட்டும் கிடையாது. நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், அதுவும் பாப்புலேஷன் தான் எடுத்துக்கிடுவோம். மேக்சிமம் வந்து நம்ம அந்த ஹாரி வின்பர்க் லா சரி, இல்லைன்னா டார்வின் சரி, இல்லைன்னா ஈவன் யாரு நம்ம ஜெனடிக்ஸ் லாமம், மரபியல் தந்தை அவருனாலும் சரி. ஸோ அப்ப மெண்டல் எதுனாலும் அந்த அவர் வந்து அது என்ன எடுத்துக்கிறாருன்னா பாப்புலேஷன் தான் எடுத்துக்கிறார். குரூப் ஆஃப் ஸ்டடி ஆஃப் தட் எலமெண்ட் we can say that population சொல்றோம். சரியா, what that is called population, the entire collection of the individual, we can say that. அடுத்து சாம்பிள். சாம்பிள்னா a small group. ஒரு பாப்புலேஷன்னா இது ஃபுல்லா பாப்புலேஷன் வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு பர்டிகுலர் குரூப்பை மட்டும் நம்ம என்ன செய்யறோம், இந்த பர்டிகுலர் குரூப்பை மட்டும் நம்ம சாம்பிளா எடுக்கிறோம். ஒரு பர்டிகுலர், அதான் சாம்பிள். a portion of that a particular population. ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன் ஒரு போர்ஷன். சரியா, இப்ப இங்கே எடுத்துக்கிறோம். இப்ப பாப்புலேஷன் இப்ப 150 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த கிளாஸ்ல. சரி, இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்னா 150 பேர்ட்டு கேட்கணும் கிடையாது. ஒரு 10 பேர்கிட்ட ரேண்டமா செலக்ட் பண்ணி சாம்பிள் எடுத்து நீ கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டாவே நல்லா இருந்ததா நல்லா இல்ல அவங்க ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம். வேற ஒண்ணு, இதான் வந்து சாம்பிள். a small group or subset of that population, the all attribute will be entered in the population. அதுக்காக எனக்கு ஃபேவரா உள்ளவங்க ஸ்டூடெண்ட்டை கேட்டா சார் சூப்பரா எடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எடுக்கக்கூடாது, ரேண்டமா தான் செலக்ட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா, ஸோ புரியறதுக்காக சொல்றேன் நான். செலக்ட் தட் ஸ்மால் நம்பர் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஃப்ரம் தட் பாப்புலேஷன். இதுல அதான் அடுத்த 2 டைப் இருக்கு சாம்பிள்ல. இல்ல சாம்பிள்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிள், நான் ரேண்டம் சாம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா எவ்ரி மெம்பர் ஆஃப் த பாப்புலேஷன் ஹேஸ் த ஈக்குவல் சான்ஸ் டு பீங் த செலக்டட். அதான் சொல்றேன்ல, இப்ப 150 பேர்னா யாராவது எப்படி கிளாஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா யாருன்னாலும் சொல்லலாம். எனக்கு ஃபேவரா உள்ளவங்க மட்டும் அவங்க பர்டிகுலர் அவங்க பேர் சொல்லி நீங்க மட்டும் சொல்லுங்க இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்தது அப்படி சொல்லக்கூடாது. அது வந்து கரெக்டான, அது வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிள் கிடையாது. நான் ரேண்டம் சாம்பிள் எப்படின்னா the samples are drawn with a purpose. அதுதான் நான் 2வது சொன்னது. யாராவது இந்த கிளாஸை பத்தி சொல்லுங்கன்னா நீங்க இந்த 150 பேர்ல யாருன்னாலும் சொல்லுவீங்க. அதுதான் சிம்பிள் ரேண்டம் சாம்பிள். ரேண்டமா தான் சொல்றேன். இல்ல சுகன்யா மிஸ் சொல்லுங்க, ராஜா சார் சொல்லுங்க, கருப்சாமி சார் சொல்லுங்க, அந்த மாதிரி நான் ஸ்பெசிபிக்கா சொல்லும் போது அது வந்து என்ன சொல்ல நான் ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. பட் நாட் ஏ ப்ரொவைட் தட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. சரியா, இங்க ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இல்லைன்னா சவுத் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா சொல்லுங்க, அவங்கள மட்டும் நான் கேட்டா அவங்க மட்டும் கேட்டா அது இருக்காது. எல்லா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தர் சொல்லுங்க அப்படி சொல்லணும். அதான் ரேண்டம் சாம்பிளிங் சொல்லக்கூடியது. ஸோ சாம்பிள் எழுதக்கூடிய மெத்தட்ல அப்படி இருக்குது. சரியா, அடுத்தது யூனிட்னு சொல்றோம். யூனிட் என்ன சார், the smallest object or individual or group எதை வேணா எடுத்துக்கலாம். the units are that express the two way, 2 வேல the sampling unit during that சர்வே பண்ணும்போது சாம்பிளிங் யூனிட். அதுமாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் யூனிட்னா எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் அதை பார்க்கறது, அது பேர் தான் யூனிட்னு சொல்றோம். சரியா, அடுத்து பாராமீட்டர், எனி நியூமரிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபேக்ட். mostly the symbols are used to indicate the population parameter. ஒவ்வொன்றுக்கு நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் பேராமீட்டருக்கு. சரியா, சிம்பிள் உங்களுக்கு தெரியும். மீனுக்கு நார்மலா இந்த மாதிரி சிம்பிள் மியூ, இல்லைன்னா எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அது மாதிரி நீங்க படிக்கும் போதே இப்படிதான் வாசிக்கணும், மியூ எக்ஸ் பார் அப்படிதான் வாசிக்கணும். சில பேர் வந்து மீன் வித்தின் பிராக்கெட்ல இதெல்லாம் இருந்தா அதை கண்டுக்கிடவே மாட்டாங்க. எப்பவுமே வித்தின் பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை வாசிக்கவே மாட்டாங்க. எப்படி அது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் செய்வான். தமிழ் மீடியத்துல வித்தின் பிராக்கெட்ல இங்கிலீஷ் வந்து அதெல்லாம் அது பார்க்க கண்டுக்கிடவே மாட்டான். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வித்தின் பிராக்கெட்ல என்ன இருக்குது அது எப்படி ரீட் பண்ணணும். வேரியன்ஸ் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இப்படி சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது என்ன சொல்லுவோம், இந்த சிம்பிள் சொல்லுங்க யாராவது. சிக்மா தான் சொல்லுவோம். எஸ் சிக்மா, இல்லைன்னா எஸ் சிக்மா. இது வந்து சிக்மா அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ்னோட சொல்றாங்க. இதே சிக்மா ஸ்கொயர்னு சொன்னா உங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ்டி ஸ்கொயர் தான் நம்ம என்னது வேரியன்ஸ். அது இது வேரியன்ஸ்.
இதெல்லாம் அந்த அதுல நிறைய இடத்த பார்ப்போம். சும்மா ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் சொல்லிருக்கேன். தட் இஸ் கால்ட் பாராமீட்டர்ஸ். அதுதான் பாராமீட்டர். ட்ரீட்மெண்ட்னா the sampling or group of that observations are being that a compared, அதை நம்ம கம்பேர் பண்ணி ட்ரீட் பண்றோம். அது ட்ரீட்மெண்ட். டேட்டா பொறுத்தளவு கண்டிப்பா அதுல கொஸ்டின் வரும் சார். டேட்டால தான் ஏற்கனவே கொஸ்டின் வந்திருக்குன்னு சொன்னேன். இங்க நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்ல போறது கிடையாது, லைட்டா தான் சொல்றேன். பின்னாடி ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். டேட்டான்னு இருந்தாலும் இங்க சொல்றேன். டேட்டான்னு என்ன சார்னா a set of fact to express that a quantitative or qualitative form. குவான்டிடேட்டிவ் ஃபார்மா இருக்கலாம் டேட்டா, குவாலிட்டேட்டிவ் ஃபார்மாவும் இருக்கலாம். இதுலதான் நம்ம ரெண்டு சொன்னேன், பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா. இதை பத்தி ரொம்ப டீட்டெயில் தனியா டைட்டில் இருக்கிறவங்க அந்த ஏரியா வரும்போது நான் சொல்றேன். பிரைமரி டேட்டா சிம்பிளா டைரக்டா போய் கலெக்ட் பண்றது. செகண்டரி டேட்டானா ஏதாவது ஒரு சோர்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்றது. சரியா, அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வேரியபிள். வேரியபிள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். வேரியபிள் கேட்கலாம். வேரியேஷன் ஆர் வேரியபிள். The quality or the characteristics which is that observed or measured can vary from that one individual to another. அதான் வேரியபிள். வேரியபிள் நம்ம தரோம். வேரியேஷன் மாற்றம் வேற வித்தியாசமா இருக்குது. எது சார் வேரியபிள்? கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கேட்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் வித்தின் த பாப்புலேஷன். ஒரு பாப்புலேஷன்ல ஒரு இண்டிவிஜுவலுடைய வேரியபிள்ஸ். சரி, அப்ப இப்ப சேம் ஸ்பீசிஸா இருக்கணும். இது வந்து மேபி டிஃபரெண்ட் இன் த லென்த், வெயிட், ஏஜ், செக்ஸ். இப்ப இத்தனை பேர் இருக்கும், இன்க்ளூடிங் மை செல்ஃப். அப்ப இதுல ஒவ்வொருத்தரும் ஹைட் வித்தியாசமா இருப்பாங்க, வெயிட் வித்தியாசமா இருப்பாங்க, ஏஜ் வித்தியாசமா இருப்பாங்க, மேல் அண்ட் ஃபீமேல். இதுதான் சார் வேரியபிள். So the characteristics by which that individual differ among themselves. இந்த பாப்புலேஷன்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேரியபிள் இருக்கும். அத வேரியபிள். சரியா சார்? வேரியபிள் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நல்லா ஞாபகம். இல்ல ரெண்டு முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்கு, ரிப்பீட்டடா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், ஈவன் பிஜிலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, நான் இன்னொன்னு சொல்றேன். இதுல நம்ம உங்க சிலபஸ், நம்ம கொஸ்டின் மட்டும் பார்க்க மாட்டேன். ஸ்டாட் பொறுத்தளவு சிஎஸ்ஆர் கொஸ்டின், சிலட்லயும் ஸ்டாட் இருக்குது. அதே மாதிரி 12th மேத்ஸ் புக்கு பார்ப்பேன் சார் நான். நீ நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, வீட்டுல இருக்கு. 12th மேத்ஸ்ல நம்ம 12th மட்டும் 9th 10th 11th 12th அதுல ஸ்டாட் சம்பந்தமா என்னென்ன கொடுத்துருக்கான்னு நான் வச்சிருக்கேன், பாத்துருவேன். சிபிஎஸ்சி புக்ல, நம்ம ஸ்டேட் போர்டு விட சிபிஎஸ்சி புக் அவ்வளவு மேத்ஸ்ல டச் பண்ண முடியல, அப்படி இருக்கு கொஸ்டின் மேத்ஸ். இப்ப அதை விட எக்கனாமிக்ஸ் புக்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் பார்த்துட்டேன், என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏது கொடுத்துருக்காங்க, எல்லா டீட்டெயில் பார்த்தேன். எக்கனாமிக்ஸ் முன்னாடி காமர்ஸ், அக்கௌண்டன்சி, ஹிஸ்டரி குரூப்காரங்க அக்கௌண்டன்சி தான் கஷ்டம். இப்ப எக்கனாமிக்ஸ் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் ஃபெயில் ஆகிறாங்க. ஏன்னா அதுல ஸ்டாட் ஒரு லெசனே ஸ்டார்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ அந்த இது ஃபுல்லாவே நான் பார்ப்பேன், எப்படி கொஸ்டின் வந்திருக்கு, சிஎஸ்ஆர் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு. அது மாதிரி மேக்சிமம் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தல ஒரு 100 கொஸ்டின்னா ஒரு 2 to 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் ஸ்டார்ட் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும். ஸ்டாட் சிலபஸ் இல்லாட்டாலும் சிஎஸ்ஆர் அப்படிதான் இருக்கும். ஸோ எல்லா கொஸ்டின் நான் பார்த்துருவேன் மேக்ஸிமம். அது நான் நடத்தும் போது அப்பப்போ சொல்லிட்டே இருப்பேன், அதெல்லாம் சொல்லுவேன். எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா நம்ம எக்ஸாம்ல கேட்காட்டாலும் சரி, மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்கலாம், காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்கலாம், பிஜில. அதெல்லாம் மைண்ட்ல வச்சிருக்கேன். அப்பப்ப நான் இதெல்லாம் சொல்லுவேன். அப்ப அந்த இது தாண்டி நமக்கு என்ன கேட்க வாய்ப்பு இருக்கு, நீங்களே சொல்லுங்க. இப்ப இந்த வேரியபிள் சொல்லிட்டேன். வேரியபிள் ரெண்டு கொஸ்டின் தான், இதை தாண்டி கொஸ்டினே கிடையாது. ஒண்ணு வந்து என்னது, குவான்டிடேட்டிவ் வேரியபிள், இன்னொன்னு குவாலிட்டேட்டிவ் வேரியபிள். இந்த ரெண்டு படிச்சா போதும், ஒரு கொஸ்டின் வரும், வேற ஒண்ணுமே கிடையாது. வாட் இஸ் மீன் வேரியபிள் சொன்னேன். இதுதான் நான் இந்த கொஸ்டின் வந்தா தயவு செய்து எழுத்து கூட்டி வாசிச்சிருங்கன்னு சொல்றேன், பாத்தீங்களா? இதுக்குதான் காரணம். ஃபர்ஸ்ட் qualitative variable which can be measured on scale. இதான் முக்கியமானது, ஸ்கேல், குவாலிட்டேட்டிவ். அப்ப எக்ஸாம்பிள் என்ன, the age, weight, height. சரியா? இதுல நல்லா ஞாபகம், that counting of the number of the person or place. இங்க இத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லி நான் எப்படி கவுண்ட் பண்றேன், நம்பர் ஆஃப் பர்சன் எத்தனை பேர் இருக்காங்க, அதான் குவாலிட்டேட்டிவ். சோ இதுல ரெண்டு கேட்டகரி இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். குவான்டிடேட்டிவ் நானே பாத்தீங்கன்னா மார்க் சொல்லிட்டேன், ரெண்டையும் சொல்லும் போது. குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ் கிடையாது, குவான்டிடேட்டிவ். சரியா? நான் ரெண்டையும் மறக்க நானே பாருங்க மார்க் சொல்லிட்டேன். சரி, குவான்டிட்டி. சார் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், குவான்டிடேட்டிவ் அப்படின்னாவே எவ்வளவு குவான்டிட்டி,
எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க. அப்ப அது வந்து வெயிட், லென்த் அதை வச்சுதான் சொல்றோம். இது இன்னொரு கேட்டகரி என்னன்னா கண்டினியூஸ் வேரியபிள், டிஸ்கண்டினியூஸ் வேரியபிள் இருக்கு. ஆனா அந்த குவான்டிட்டி வந்து என்னன்னா மாறும். இப்ப நம்ம ஹைட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அத கண்டினியூஸ், டிஸ்கண்டினியூஸ் ரெண்டு கேட்டகரி இருக்கு. இது கண்டினியூஸ் வேரியபிள், டிஸ்கண்டினியூஸ் வேரியபிள். வேரியபிள்ல ரெண்டு இருக்குது, ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். அதாவது அதுல வந்து ஜெனரலா நான் ஏற்கனவே சொன்னதுதான் குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ் வச்சது. ரைட். சோ இதுல கொஸ்டின் என்ன கேட்பாங்க கேட்டா ஏஜ், வெயிட் இது என்ன டைப் ஆஃப் வேரியபிள், அவ்வளவுதான். இல்லைன்னா குவான்டிடேட்டிவ் வேரியபிள் எது அப்படின்னு கேட்டுருவாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எது குவான்டிடேட்டிவ் வேரியபிள் அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்ப குவாலிட்டேட்டிவும் இருக்கும், குவான்டிடேட்டிவும் இருக்கும். நம்ம தான் பார்க்கணும் எதுன்னு சொல்லிட்டு. சரியா? ரைட். அடுத்தது குவாலிட்டி, குவாலிட்டேட்டிவ் வேரியபிள்ஸ். அப்ப அங்க என்ன சொன்னேன், இட்ஸ் a measurable on the scale. அளக்கலாம், இங்க அளக்க முடியாது. சரியா? unmeasurable, unexpressible for that magnitude. It can be expressed that quality with that we are that quality, we can say that attribute. இது குவாலிட்டி. இப்ப நம்ம சென்டரோடைய சென்டர் எப்படி பெஸ்டா, நல்லா இருக்காதா, சுமாரா இருக்குமா, அப்ப எது நம்ம குவான்டிடேட்டிவ் சொல்ல முடியாது. குவாலிட்டி, அந்த சென்டரோட குவாலிட்டி அதை தான் சொல்லணும். அதை நம்ம மெஷர் பண்ண முடியாது, நம்ம சென்டரை மெஷர் பண்ண முடியாது. சரியா? அப்ப நம்ம ரிசல்ட்டை வச்சுதான் நம்ம சென்டர் பெஸ்டா என்னன்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் இங்க உள்ள சொல்றது. சரி, இது எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா த கலர் ஆஃப் ஃப்ளவர்ஸ், கலர் ஆஃப் ஸ்கின். ஸ்கின், கலர் ஆஃப் ஸ்கின் வந்து நம்ம அதை வந்து ஸ்கேல வச்சு மெஷர் பண்ண முடியுமா? சார் இது டிஆர்பில கேட்ட கொஸ்டின். கலர் ஆஃப் ஸ்கின், கலர் ஆஃப் ஸ்கின் வந்து எழுதிக்கோங்க. நான் கலர் ஆஃப் ஃப்ளவர்னு இருக்கும், மெட்டீரியல் இருக்கான்னு தெரியல அது. சரியா? இல்லைன்னா கலர் ஆஃப் ஸ்கின் எழுதிக்கோங்க, கலர் ஆஃப் ஸ்கின். ஏன்னா கலர் ஆஃப் ஃப்ளவர்னு சொன்னாவே அது கலர் ஆஃப் ஃப்ளவரா இருக்கட்டும், இல்ல ஸ்கின்னா இருக்கட்டும், எதுனாலும் கலர்னு வந்தாலே எதுல தான் வரும், குவாலிட்டியில் தான் வரும். The structure of the leaves as well. I mean, it is a descriptive variable. அதையும் எழுதுங்க, மெட்டீரியல் அது எழுதுங்க. The qualitative-ல it is a descriptive variable அப்படின்னு எழுதுங்க. Descriptive variable. கலர் ஆஃப் ஃப்ளவர் பக்கத்திலே இல்லைன்னா அந்த எக்ஸெட்ரான்னு இருக்கு பாருங்க, அதுல கலர் ஆஃப் ஸ்கின் எழுதிக்கோங்க, கலர் ஆஃப் ஸ்கின் எழுதிக்கோங்க. இட் இஸ் a descriptive variable, அதையும் எழுதிக்கோங்க. ஓகே, போதும், அவ்வளவுதான் சார். வேரியபிள்னா குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ். அடுத்தது ரேண்டம் வேரியபிள். இது மூணாவது டைப், மூணாவது வருது ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் அப்படின்னா the value will be obtained to rise the result through the change the factor. It's a variables are random. இல்ல random தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். Two types, the discontinuous or discrete random variables to measurable in the whole number. இத நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். எப்படி? நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் த லைப்ரரி. ஒரு லைப்ரரியில எத்தனை புக், 1000 புக் இருக்கு, மெஷர் பண்ண முடியும். உங்க ஃபேமிலியில எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, மெஷர் பண்ண முடியும். சரியா? இட்ஸ் a discrete random variables சொல்றோம். சரியா? அது வந்து டிஸ்கண்டினியூஸ். இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? இருக்காது. உங்க ஃபேமிலியில 5 பேர்னா 5 பேர் தான் கவுண்ட் பண்ண முடியும். அதே இது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? நான் இந்த கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், அத இது குவான்டிடேட்டிவ் வேரியபிள்ல கண்டினியூஸ், டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா? அதுதான் இப்ப சொல்றேன். கண்டினியூஸ் வேரியபிள்னா, ரேண்டம் வேரியபிள்னா டு மெஷர். எப்படி? டெசிமல் நம்பர் ஆர் வேல்யூ வந்து கண்டினியூ. ஒரு பிளான்ட் வளருது, டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா வளரும், சென்டிமீட்டர் லெவல்ல வளரும். அதுதான் லென்த் ஆஃப் த லீவ்ஸ், லென்த் ஆஃப் த பிளான்ட். தட் இஸ் ஆல்சோ தட். ஓகே, ரைட். அடுத்த வேரியபிள் இது எந்த? டிபெண்ட்ஸ் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ரெண்டு இருக்குது. அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள், it's the outcome of that it change that in response to the some intervention. So the dependent. Independent, the variables which are that itself being that manipulated, other independent variables சொல்லக்கூடிய. இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம், ஸ்டாட்ல உள்ள டெக்னிக்கல் டேர்ம். I mean subscribe அதுல summation சொல்லுவாங்க. summation ஒண்ணும் கிடையாது, கூட்டுறது தான், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? அதாவது the different value of that variables, the weight of that one species x ன்னு வச்சுக்கணும். weight of the one species x. அப்ப weight of the different species என்ன சொல்லுவோம்? x1, x2 இப்படியே சொல்லி xn. அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. அப்ப டோட்டல் எப்படி? இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதுதான். இதெல்லாம் என்ன சொல்லலாம்? சிக்மா. இதையும் அப்படிதான் சொல்லலாம், சம்மேஷன் சொல்லலாம் சார். இந்த இருக்குல்ல, இந்த சிம்பிளை வந்து சம்மேஷன் சொல்லலாம், சிக்மாவும் சொல்றாங்க, சிக்மா எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சம்மேஷன் சொல்லலாம்.
அதாவது ஏன் சம்மேஷன் கூட்டுறது சம்மேஷன் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன், அத சம்மேஷன் ஆஃப் எக்ஸ். இதை ஃபுல்லா ஆட் பண்றது அது சம்மேஷன் ஆஃப் எக்ஸ். நம்ம இதே சிக்மா எக்ஸ் பை என் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, சிக்மா எக்ஸ் பை என், அதான் மீனோட ஃபார்முலாவே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது இன்ஃபரன்ஸ். இது அடுத்தது த கன்க்ளூஷன்ஸ் அபவுட் த பாப்புலேஷன். இதுல 2 டைப் இருக்கு, அப்ஜெக்டிவ் மேட்டர் இன்ஃபரன்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் சொல்லக்கூடிய. சும்மா இதுவும் டெக்னிக்கல் டேர்ம் தான் ஸ்டாட்டை பொறுத்தளவு. அது மாதிரி அக்யூரசி, த க்ளோஸ்னஸ் ஆஃப் மெஷர்ஸ் ஆர் த கம்ப்யூட்டர் வேல்யூ டு த ட்ரூ வேல்யூ. அதாவது 2 சாம்பிள் எடுக்கணும்னா அதோடைய 2க்கும் என்ன க்ளோஸ்னஸ் இருக்குது, அதை வந்து அக்யூரசி அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த வேல்யூ எடுத்தாலும் அக்யூரசி பாக்குறது. இது வந்து almost the closeness of that repeated measurement of the same quantity வச்சு பார்க்கிறது. At the parametric methods, இதுல T and F distribution associated with the value of the parameters அப்படின்னு 2 கேட்டகரி இருக்கு. இதுல நான் parametric metric method is there. You do not require for any assumption of that any from that probability of the distribution. இது high square test, high square frequency technology, இது டெக்னிக்ஸ், அது ஃபுல்லாவே இந்த இதுல தான் வரும். சரியா, அது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 12 பாருங்க, ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன்னா இதெல்லாம் என்னன்னா உள்ள இது ஃபுல்லா வரும். எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, இந்த டேபிள் இந்த இதெல்லாம் படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இதுல ஃபுல்லாவே இந்த சிம்பிள்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி வாசிக்கணும்னு உங்களுக்கு தெரியணும் பாத்தீங்களா, அதுக்காக இந்த டேபிள். திடீர்னு டவுட் வரும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க, இது எப்படி ரீட் பண்றது தெரியாது. யார்கிட்டையும் ஒன்றும் கேட்க வேண்டாம், பேஜ் நம்பர் 12 பாருங்க போதும். சரியா, சோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிம்பிள், அதோட எப்படி ரீட் பண்றது அப்படின்னா, மெயினா இதுல இருந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது தெரியுமா, இந்த சிம்பிளும் இந்த சிம்பிளும். இது வந்து என்னது, கிரேட்டர் தென், சரியா, இது கிரேட்டர் தென், இதை காட்டிலும். இப்ப 30 இங்க வந்து 28, இதான் கரெக்ட். 30 is greater than 28. இது கிரேட்டர், இது லெஸ் தென்னா இது அப்படியே 28, இது 30, இது லெஸ் தென். 30 காட்டிலும் இது குறைவு. சரியா, ஏன்னா இது லார்ஜ் சாம்பிள் ஸ்மால் சாம்பிள் வரும். அங்க வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென் நம்மளால கரெக்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த வெறும் இந்த சிம்பிளை மட்டும் கொடுத்துருவாங்க. அதை கிரேட்டர் தென் லெஸ் தென், அதுலயே கிரேட்டர் தென் மோர் தென் ஈக்குவல் டு லெஸ் தென் ஈக்குவல் டு இப்படி சிம்பிள் போடுவாங்க, அது கீழே இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு, நீங்க ஃபுல்லா ஒன்னொன்னா பொறுமையா ரீட் பண்ணி பாருங்க. இது ஃபுல்லா சிம்பிள்ஸ், பேஜ் நம்பர் 12 உள்ளது ஃபுல்லாவே சிம்பிள்ஸ். ஓகேவா, ரைட். பேஜ் மொத்தம் எத்தனை பக்கம் பார்த்திருக்கோம், 12 பக்கம் பார்த்திருக்கோம். சரியா, ரைட். இப்பதான் சிலபஸ்குள்ளேயே நுழைய போறோம். என்ன சார் 1 மணி நேரம் மேல நடத்திருக்கீங்க, இப்பதான் சிலபஸ்குள்ளேயே நுழைய போறேன்னு சொல்றீங்களே, இதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் டைட்டில் சிலபஸ் என்னது, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. அப்ப இவ்வளவு நேரம் சொன்னது 10-12 பக்கம் கொஸ்டின் வரும். பேசிக்கா உள்ளன்னா இதுதான். இது சும்மா நான் வந்து இப்ப இந்த 12 பக்கம் உங்களுக்கு கொடுக்காம, ரைட், ஃபர்ஸ்ட் டைட்டில் என்னது, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஏன் இங்க இருந்து நான் கொடுக்கல, 12 பக்கம் எனக்கு மிச்சம் தான் ஜெராக்ஸ், ஏன் அதை கொடுக்குறேன், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு ஸ்டார்ட், இது நம்ம இந்த யூனிட் மட்டும் கிடையாது, நம்ம 10 யூனிட்டும் நான் அப்படிதான் கொடுத்துருப்பேன். டைரக்டா சிலபஸ்குள்ள போவே மாட்டேன். அதுல உள்ள ஒரு இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு, மெட்டீரியலா இருந்தாலும் சரி, கிளாஸா இருந்தாலும் சரி, அதை ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா உங்க மைண்ட்ல ஏத்திட்டு தான் நான் சிலபஸ்குள்ளே போவேன். அது உள்ள எந்த டைட்டிலா இருந்தாலும் அப்படித்தான். சரியா, ரைட். இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, ஆக்சுவலி தட் எனி டேட்டா வில் பி attributed to that data or even or process and express that quantitative form to consider as the data. அது எப்படினாலும் இருக்கலாம். சரியா, டேட்டா. The source of the statistical data அப்படின்னு போகும்போது எப்படிலாம் இந்த டேட்டா நமக்கு கிடைக்கும் சார் அப்படின்னு கேட்டா, எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் கிடைக்கும். இந்த இருக்குல்ல, இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா மெத்தட், இது ஃபுல்லா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா மெத்தட். இது எல்லாமே மெத்தட் தான். எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் பண்ணலாம், சர்வே பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணலாம், ரெக்கார்ட்ஸ் தட். சரியா, இப்போ ஒன்னு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொன்னா என்னது, டு பெர்ஃபார்ம் தட் ஃபீல்டு ஆர் பொட்டானிக்கல் கார்டனோ இல்ல லேப்லயோ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறோம், செஞ்சு நம்ம என்ன செய்யணும், ஒரு டேட்டா கலெக்ட் பண்றோம், இது ஒரு மெத்தட். சர்வே பண்றதுன்னா டு கேரி அவுட் தட் epidemiology data to collection from that field, அந்த ஃபீல்டுல போய் ஸ்டடி பண்றது. கேரிட் அவுட் தட் ட்ரெயின்டு டீம்ஸ். சும்மா வந்து எல்லாரும் வந்து சர்வே பண்ண முடியாது. ஒரு டேட்டா சர்வே பண்ணனாலும் அதுக்கும் ட்ரெயின்டு பீப்புள் தான் சர்வே பண்ண முடியும். எல்லாரும் சர்வே பண்ண முடியாது சார், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து நீங்க சொல்லுவீங்கல்ல, இப்ப
ஜென்ரலா வந்து ஒரு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த கட்சிக்கு நிறைய ஓட்டு விழுகும் அப்படின்னா அது சர்வே பண்ணுவாங்க. அதுக்குன்னு ட்ரெயின்டு பீப்புள் தான். நம்மலாம் போய் சர்வே பண்ண முடியாது. எந்தெந்த மாதிரி பார்த்தா எப்படி சர்வே பண்ணுவோம் முடியாது. இதை வச்சுதான் எல்லாமே பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ரெக்கார்ட்ஸ் டு மெயின்டைன் தட் ரிஜிஸ்டர் அண்ட் புக்ல இதுதான் நம்ம செகண்டரி டேட்டா சார். ரெக்கார்ட்ஸ் சொன்னாவே செகண்டரி டேட்டா வந்துடும். சரியா? எக்ஸ்பெரிமெண்ட் பிரைமரி டேட்டா வந்து எப்படின்னா அந்த முதல் சொன்ன பாருங்க, இது சர்வே எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் பிரைமரி டேட்டா. இதெல்லாம் கேட்கலாம். பிரைமரி டேட்டா இது, செகண்டரி டேட்டா. லாஸ்ட் இயர் பிரைமரி டேட்டான்னு ஒரு கொஸ்டின் வந்தது, செகண்டரி டேட்டானே ஒரு கொஸ்டின் வந்தது. திரும்ப சொல்றேன். சரியா? சரி. இப்போ ஒன்னு இது ஃபுல்லாவே மெத்தட் ஆஃப் டேட்டா கலெக்ஷன்ல பாருங்க. இதுல பாருங்க, இது இன்டர்வியூல, அப்சர்வேஷன்ல, டாக்குமெண்ட் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் செகண்டரியில வரக்கூடிய, சோசியல் மீடியால இது எல்லாமே என்னது ரெக்கார்ட்ஸ். எப்படி டேட்டாவை கலெக்ட் பண்றோம், இது டேட்டா கலெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ரைட். இது செகண்ட் டெக்னிக்கல் டேர்ம் டேட்டா. ஒரு நிமிஷம். இந்த டேட்டா மட்டும் ஏற்கனவே பிரைமரி அண்ட் செகண்டரி டேட்டா நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதுக்கு முன்னாடி இந்த குவாலிட்டேட்டிவ் குவான்டிட்டேட்டிவ் பின்னாடி இன்னும் திரும்ப நான் டீட்டெயிலா சொல்றேன். ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னொரு சொல்றேன் நான். ஒரு நிமிஷம். இது கிளாஸ் கண்ட்ரோல் கிளாஸ். இது சில முக்கியமான டேர்ம்ஸ் தான் சார். இதுல முக்கியமான டேர்ம்ஸ் தான் இது. நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னு என்ன, கிளாஸ் ஃப்ரீக்வன்சி என்ன, இதை பின்னாடி டீட்டெயிலா இது நான் சொல்றேன். சரி, இப்போ நம்ம சோர்ஸ் ஆஃப் டேட்டா தான் பார்த்துட்டு இருக்கோம். பிரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டான்னு சொல்றோம். சரியா? இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். பிரைமரி டேட்டா செகண்டரி டேட்டா இருங்க ஒரு நிமிஷம். இருக்கு டேட்டா லிமிடேஷன் மெத்தட் ஆஃப் கலெக்ஷன். எஸ், பிரைமரி டேட்டா லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். த டேட்டா கலெக்டட் பை த இன்வெஸ்டிகேட்டர். நேரடியா போய் ஒரு இன்வெஸ்டிகேட்டர் ஃப்ரம் தட் பர்சனல் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடிஸ் பண்றோம் பாத்தீங்களா, நேரடியா போய் கலெக்ட் பண்றோம். இதுக்கு பேர் தான் பிரைமரி டேட்டா. லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் சார் இது. சரி, இவ்வளவுதான் கேட்டாங்க. இதுதான் கொஸ்டின். இதுதான் இந்த பிரைமரி டேட்டால ஒரு கொஸ்டின். செகண்டரி டேட்டா என்னது? அப்டைன் ஃப்ரம் த செகண்டரி சோர்சஸ். அவ்வளவுதான். ஒரு செகண்டரி சோர்சஸ்ல போய் என்னது ஜேர்னல்ஸ், நியூஸ் பேப்பர் ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டேட்டா போய் கலெக்ட் பண்றது செகண்டரி டேட்டா. சரியா? இப்ப ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்றேன் பாருங்க. பிரைமரி டேட்டானா இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். ஏன்னா இவங்க தான் நேரடியா போய் அந்த பர்சனலா என்ன செய்வாங்க, இன்டர்வியூ பண்ணி அதை நம்ம கலெக்ட் பண்றோம் பாத்தீங்களா. இப்ப நான் வந்து நம்ம கிளாஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா போய் எப்படி இருந்தது எப்படி இருந்து கேட்கறது. சரியா? செகண்டரி டேட்டா என்னன்னா ஏற்கனவே இருக்கிற டேட்டால இருந்து கலெக்ட் பண்றது. இதான் செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். சரி, நான் அந்த கிளாஸ் சூர்யா கோச்சிங் போகல. பட் என் ஃப்ரெண்டு போனா அவன் வந்து நல்லா பெஸ்டா இருக்குன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு மூலம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது பாத்தீங்களா. ஆனா அது உண்மையில எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இதுக்கு தான் செகண்டரி டேட்டான்னு சொல்றோம். பிரைமரினா நேரடியா போய் நம்ம வேண்டது. ஆனா பிரைமரி டேட்டா இஸ் ஒரிஜினல், செகண்டரி டேட்டா நாட் ஒரிஜினல். பிரைமரி டேட்டா இஸ் இட் இஸ் a variable, but secondary data not variable, reliable. ஒரிஜினல் அண்ட் ரிலையபிள். சரியா? பிரைமரி டேட்டா கரெக்டா இருக்கும். ஒரு காலேஜ் முன்னாடி வந்து ஒருத்தர் இந்த காலையில ஒரு 50 பேர் இருக்காங்க, கிளாஸ்க்குள்ள 50 பேர் இருக்காங்க. 50 பேர் யாரெல்லாம் சிகரெட் அடிப்பாங்கன்னா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா கேட்டாதான் தெரியும். யார் சிகரெட் அடிப்பா, யார் சிகரெட் அடிக்க மாட்டாங்க, இல்லன்னு தெரியாது. சரியா? இதே செகண்டரி டேட்டா அப்படி கிடையாது. நாட் ஒரிஜினல், நாட் ரிலையபிள். அது உண்மையா இருக்கலாம். அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறே, உன் ஃப்ரெண்டு சீட்டு குடிப்பானா, அவன் தப்பாவும் சொல்லலாம், கரெக்டாவும் சொல்லலாம். நாட் ரிலையபிள். சரியா? டு கன்சியூம் மோர் மணி. ஏன்னா பிரைமரி டேட்டா கலெக்ட் பண்றது இண்டிவிஜுவலா போகணும். ஆனா இது வந்து எக்கனாமிக்கல். செகண்ட் டேட்டா ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கும். ஐ மீன் மோர் லேபர் ஆல்சோ நீடு, மோர் டைம் ஆல்சோ நீடு பிரைமரி டேட்டா. இங்க லெஸ் லேபர் அண்ட் குவிக்லி டு அப்டைன் தட். குவிக்லி அப்டைன்டு. சரியா? யாராவது ஒரு பார்த்து டக்குன்னு ஒரு டேட்டா வேணும்னா காலேஜ்ல போய் இல்ல ஸ்கூல்ல போய் ஹெச்எம்ட்ட கேட்டா ஒரு டேட்டா கொடுத்துருவாரு. சரியா? அது வந்து ஒரிஜினலா டூப்ளிகேட்டா நமக்கு கரெக்டா தெரியாது. ஆனா குயிக்கா. சோ இதுதான் பிரைமரி டேட்டாக்கும் செகண்டரி டேட்டாக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஞாபகம். லாஸ்ட் இயர் பிரைமரி டேட்டால ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. செகண்டரி டேட்டா தான். செகண்டரி டேட்டா வந்து ஜேர்னல்ஸ் ஏற்கனவே இருக்கிறத வச்சு கலெக்ட் பண்றதுதான். ஓகே, ரைட். So next, reliability and validity of data. The data reliability, the data depends on the precision of that procedure to use for data collections. The variable, generally the validity
that is a validity. The data depends upon that use of the appropriate procedure for data collection. அதாவது ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்கணும் ஒரு டேட்டா கலெக்ட் பண்றதுன்னா. சரியா? அதுதான் நான் சொன்னேன். குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அப்படின்னு ரெண்டு சொன்னேன் பாத்தீங்களா? திரும்ப நான் சொல்றேன்னு கூட சொன்னேன். ஒரு நிமிஷம். டெஃபினிஷன் இந்த இது வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. பிரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டா. இதான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். பிரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டா. இதுல வந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும், ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்ப விட சொல்றேன். அதாவது குவாலிட்டேட்டிவ், தட்ஸ் அ கேட்டகரி. டிஸ்கிரீட் நான் நியூமரிக்கல் குவாலிட்டின்னு சொன்னாவே பிளாங்ஸ் டு தட் தட்ல குவாலிட்டி. தட்ல இது ரீட் பண்ணும்போது QUAL குவான்டிட்டி, இது வந்து குவாலிட்டி. அது கொஞ்சம் ரீட் பண்ணும்போது தயவுசெய்து இது பண்ணீங்களா, இது வந்து என்ன சொல்லணும், குவான்டிட்டி சாரி குவான்டிட்டின்னா இந்த நியூமரிக்கல், மோஸ்ட்லி நியூமரிக்கல். இது வந்து அட்ரிபியூட்டா, குவாலிட்டி வந்து அட்ரிபியூட், இது வந்து நியூமரிக்கல். குவான்டிட்டி வந்து நியூமரிக்கல். இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. It separate that descriptive that category. That's mutually it will be exclusive. It has only one variable that is called frequency ன்னு சொல்றோம். ஒரு வேரியபிள் தான் நம்ம frequency ன்னு சொல்றோம். So it's represented by that expression of that attribute, the number of individuals. சரியா? Qualitative data அப்படின்னு சொல்றது. Qualitative-னா the attributes. The data refer only to that name of the classification அப்படின்னு சொல்றோம். இந்த ஐ கலர், நான் கலர்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த இதுல வரக்கூடியது. ஸோ பேஜ் நம்பர் 15ல அந்த ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன் நீங்க. எஸ், சரியா? அப்போ இது ஜஸ்ட் அதுல வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. The attribute is not a variable, but the frequency is a variable. பேஜ் நம்பர் 15ல பாருங்க. The type of leprosy, number of patients. என்ன டைப் ஆஃப் leprosy, number of patients. சரியா? இது ஒரு டேட்டா, அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. ஓகே, அதுமாதிரி நிறைய சொல்றோம். அதுல திரும்ப நம்ம எப்படி பிரிக்கலாம், அதே இது எத்தனை மேல் அஃபெக்ட் ஆயிருக்கா, நம்பர் ஆஃப் பர்சன்னா ஒரு ஓகே 165 சொல்றோம். அதுல எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல், அடுத்து திரும்ப பிரிக்கிறோம். சரியா? இதை நியூமரிக்கல் அப்படின்னு சொல்றோம். நியூமரிக்கல், அதுல தான் நான் ரெண்டு இது சொன்ன பார்த்தீங்களா, டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ். கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். டிஸ்கிரீட் பாருங்க, நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இன் யுவர் ஃபேமிலி. அதே இது வெயிட், இந்த வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷனோ இல்ல ஹைட், இதெல்லாம் வந்து கண்டினியூஸ். அது வந்து வேரியபிள் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், எப்படினாலும் ஆகும். இதுல ஒன்றும் பெருசா இருக்காது. இதான் டிஸ்கிரீட். இட்ஸ் அ கவுண்டபிள். இது வந்து மெசர்ட் இன் தட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட். குவாலிட்டியில ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட். சரியா? குவான்டிடேட்டிவ்ல. ரைட். ஸோ அதே இது குவான்டிட்டி, இது நம்ம ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம். சரியா? எது குவாலிட்டேட்டிவ் பார்த்தோம், கலர். அது மாதிரி நம்ம இது நியூமரிக்கல் அப்படின்னு நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னோம். நியூமரிக்கல் அப்படின்னு சொன்னாவே அது வந்து என்னது, குவான்டிடேட்டிவ் டேட்டா. நியூமரிக்கல். குவாலிட்டி வேறனா அது வந்து மெஷர் பண்ண முடியாது. அது ரெண்டு நான் சொன்னேன். ரெப்ரசன்ட் த நம்பர் போத் ஃப்ரீக்வன்சி அண்ட் மேக்னிடியூட். ஸோ இதுல வந்து மெயின் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் த ஃப்ரீக்வன்சி. அதான் சொன்னேன். கேரக்டரிஸ்டிக்ஸ் எதை சார் சொல்லலாம்னா, த ஹைட், வெயிட், நம்பர் ஆஃப் ஆர்பிசி, இதெல்லாம். ஃப்ரீக்வன்சி பொறுத்தளவு நம்பர் ஆஃப் பர்சன் வித் த சேம் கேரக்டர். ஒரே பண்பு உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்க, மேல் எத்தனை பேர், ஃபீமேல், அந்த மாதிரி. The observation take by any value within that scale will be measured. That page number 16ல பாருங்க, ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இது சும்மா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. இப்ப இந்த ஹீமோகுளோபின் இத்தனை பேருக்கு நம்ம டேட்டா எடுத்திருக்கோம். அப்போ 9 to 9.4 2 பேர் இருக்காங்க. 9.5 to 9.9 ஒரு 5 பேர். இப்படியே அந்த ரேஞ்சை வச்சுட்டு எத்தனை சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து நம்மளால பண்ண முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பேஜ்ல பாருங்க, அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன் பாருங்க. இதுதான் உள்ள விஷயங்கள், வேற ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப முக்கியம். பேஜ் நம்பர் 17, குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ். இந்த டேபிள் நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் தான் கொஸ்டின் வரும். அதுல கலர்னு இருக்கு பாருங்க, அதான் டிஆர்பி நான் சொன்ன ஸ்கின் கலர் கேட்டிருந்தாங்க. அதுல கலர்னு இருக்கு. அது எந்த கலரா இருக்கணும், ஃப்ளவர் கலரா இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டும். சரியா? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட். ஓகே, ரைட். இதுல வந்து நியூமரிக்கல் அதே மாதிரி
இல்ல நியூமெரிக்கல் ஸ்கேல்ஸ், ஆர்டினரி, இன்டர்வல்ஸ் அண்ட் ரேஷியோ அது மாதிரி நிறைய சொல்லலாம். பேஜ் நம்பர் 17ல இருக்குது. நியூமெரிக்கல் வேரியபிள்னா சொல்ல வேண்டாம். நம்பர், அந்த ஆர்டினரி, இந்த இன்டர்வல்ஸ் அண்ட் ரேஷியோ இது எல்லாமே அந்த லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் டேட்டால வரக்கூடியது ஸ்கேல்ஸ். சரியா? அதில் நாமினல் வேரியபிள்னா இட் கேன் ஒன்லி பை த நேம்ஸ், நாமின் நேம். It cannot be measured, name and ranked. We do not have that order, that category. It is also we are called attributes and qualitative only. ஒவ்வொன்றும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வரக்கூடியது. சரியா? ஸோ இதுல வந்து ஜெண்டர் அண்ட் கலர் ஆஃப் த ஸ்கின், பிளட் குரூப் இதெல்லாமே. ஆர்டினரி ஸ்கேல்ஸ், the ordinal scale that can be named or ranked. It cannot be measured. The ordinal category, the different category may be different level, different individual of the சேம் சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் அந்த குவாலிட்டேட்டிவ் ஆர் குவான்டிடேட்டிவ் எப்படினாலும் வச்சுக்கலாம். இதை வந்து இந்த ஸ்பீசிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஜெனரலி ஈவன் தட் கிரேடு சொல்லலாம். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த கேன்சர்ல இந்த இது யூஸ் பண்ணுவாங்க சார். கேன்சர்ல கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு அஃபெக்டா இருக்கு அதை வச்சு சொல்லக்கூடியது. அதுவும் ஒன் டைப் ஆஃப் ஸ்கேல் தான், ஆர்டினரி ஸ்கேல். நம்ம இன்டர்வல் ஸ்கேல் சொல்றது இந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வேல்யூ, the divided into that equal unit, but that 0 point is arbitrary அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பெயின் லெவல், ஒரு பெயின் இருக்கு, நம்ம உடல்ல பெயின் இருக்குன்னா அதை நம்ம அதை கூட பெயின்ல மெஷர் பண்ணும் ஒரு ஸ்கேல் வச்சிருக்காங்க. எப்படி நம்ம கேன்சர் ஒரு கிரேடு சொல்றோமோ அது பெயின் 1, 2, 3, 10 வரைக்கும் ஸ்கேல் இருக்குது. இவன் ஏன் இன்டெலிஜென்ட் இல்லையா? ஐக்யூ 100, 110 ஐக்யூ கேன் மெஷர் தட். இதுல இந்த இன்டர்வல் ஸ்கேல்ஸ் சொல்லக்கூடியது. Ratio scales the equal interval between the value have the magnitude of the 0 point as a result from that can calculate. It's represented by that proportion, a percentage, rate. இது எப்படி சார்? data of variable like weight, height, volume, time. So இதெல்லாம் நம்ம நார்மலா அதுல சொல்ற விஷயங்கள், அது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இதுல discrete method, இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் டேட்டா அப்படின்னு இருக்குது. இல்லை டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் அண்ட் ரேங்கபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல 2-3 கேட்டகரி டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் டேட்டா. சரியா? இது போதும் நினைக்க டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இதோட கண்டினியூ பண்ணா இதோட அப்படியே அது இன்னும் அதோட டேட்டா ஃபுல்லாவே கண்டினியூ பண்ணோம். ஏன்னா அடுத்து இந்த 10 நிமிஷத்துல யூஜி கிளாஸ் இருக்குது. ஓகே, அதை ஏன்னா அவங்களுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணணும் அவங்களுக்கும். ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு நான் குரூப்ல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரியா? ஒரு நிமிஷம்.